சபாரத்னம், உனக்கு ஆண் குழந்தை பிறந்திருக்கு. வழிவிடுங்க. தலைவர் பார்க்கணுமா? ஆமாங்க. திருப்பதி வெங்கடாசலபதி மாதிரி தரிசனம் கிடைக்கும். பொறுமையா இருந்து பாருங்க. எங்கயா போற? தலைவரை பார்க்கறதுக்கு. அப்பாயின்மெண்ட் இருக்கா? எனக்கே அப்பாயின்மெண்டா? 30 வருஷமா நான் கட்சியில மெம்பரா இருக்கிறையா. 40 வருஷமா கட்சியில இருக்கவன்லாம் பேசாம போயா. அதான் தலைவர் தங்கம், தலைவரோட சம்சாரம் தங்கமோ தங்கம். அப்பேற்பட்ட நல்லவங்களுக்கு உன்ன மாதிரி ஆளுங்கனாலதான் கெட்ட பேர. என்னப்பா, என்ன ஆச்சு? ஏன் இவ்வளவு பதட்டமா வர? அப்பா எங்கம்மா? உள்ள இருக்காரு. இது அந்த ஸ்டேடியம் கட்டுறதுல அடிச்சது. அது அந்த கட்சி இதுக்கு கரெக்டா தான் இருக்கு. என்னங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? கப்பல் வாங்கியாச்சுன்னு கையெழுத்து போட்டுட்டு இருக்காரு. வாங்கவே இல்லையே. நீ சும்மா ஐயா, முக்கியமான விஷயம். அதை விட முக்கியமான விஷயம், நீங்க ஃப்ளைட்டே வாங்கிட்டீங்க. நீங்க முதல்ல ஃபைலை மூடி வைங்க. என்ன உங்க மக காலேஜ் எலெக்ஷன்ல தோத்துட்டான். மாணவர்கள் என்ன ஜனங்கள மாதிரி ஏமாளீங்களா? சரி, இப்ப என்ன பண்ணுன்ற? ஜெயிச்சவன் சாகணும். அவனை ஜெயிக்க வச்சா ஒரு பொண்ணு அவளும் சாகணும். தம்பி, காலேஜ் எலெக்ஷனுக்கெல்லாம் போய் கொலை பண்ணிக்கிட்டு. யோ பிஏ, அப்பா எலெக்ஷன்ல நின்னு தோக்கல, என்ன பண்ணாரு? நியாயமா இருந்தா இந்தியா விட்டு ஓடி இருக்கணும். ஜெயிச்சவன் ஆள வச்சு கொலை பண்ணல. அது நான் தான். இடைத்தேர்தல்ல நின்னு ஜெயிக்கல. அது நான் இல்ல. கொலை பண்ணி ஜெயிச்சாரா இல்லையா? என் பிள்ளை என்ன கேட்டுட்டான்னு அப்படி யோசிக்கிறீங்க? ஒரு யானை வேணும், குதிரை வேணும் நான் கேட்டான். ஏதோ திடீர்னு ஒரு கொலை பண்ணணும்னு ஆசைப்பட்டான். சுயநிலத்துக்காக எத்தனை கொலை பண்றீங்க? நல்ல தாய்ங்க. நாடு உருப்பிட்ட மாதிரிதான். இதுக்கு பிறகுதான் தாய் நாடா. நாளைக்கு நீங்க இந்த கொலை பண்றீங்க. காலேஜ் எலெக்ஷன்ல என் மகனையே எதிர்த்து நிக்கிறியா? உங்க மகன் வந்ததுக்கு பின்னால காலேஜ் கெட்டு போச்சு. நீங்க நல்லவரும் நினைச்சேன். நான் சொன்னா நல்லவன்? நான் சொன்னாடா. வெள்ளை வேட்டியும் சட்டையும் கட்டியிருந்தா நல்லவன் நம்பிடுறதா? இப்ப நான் சொல்றேன், நான் நல்லவனே இல்ல. இவனை ஜெயிக்க வச்ச பொண்ணு சாகணும். இது என்னடா வில்லங்கம்மா போச்சு? அவ எங்க இருக்கா? நாளைக்கு பட்டமளிப்பு விழா, அவ பட்டம் வாங்க வருவா. பொது இடமா இருக்கு,
நாங்க வரக்கூடாது. நம்ம ஆளுங்களை அனுப்பிச்சு முடிக்க சொல்றேன். சார் உங்க பேர் என்ன சார்? சபாரத். அண்ணன் சபாரத்னம். அண்ணன் சபாரத்னம். நிறுத்துங்க. உங்க வயசு சீக்கிரமாக உணர்ச்சி வசப்படக்கூடிய வயசு. ஆனா இப்பவே காட்டிட்டீங்க. தயவு செய்து இனிமேலே அவரு தனி மனிதனை வாழ வைக்காதீங்க. தமிழ்நாட்டை வாழ வைங்க. நீங்க இல்லைன்னா நிலைமை ரொம்ப மோசமா போயிருக்க சார். ரொம்ப நன்றி சார். நன்றி சொல்றதுங்கிறது தமிழர்களோட ரத்தத்தில் ஊறணுது. அதை நீங்க மறக்கல. அதே மாதிரி வீரமும் துணிச்சலும் தமிழன் கூட பிறந்தது. அதை போல தமிழனுக்கு ஏன் இல்லைங்கிறது எனக்கு புரியல. வந்தார வாழ வைக்கணும். ஆனா அதே சமயத்துல வாலாட்டு நான் ஒட்ட நறுக்கணும். 3 ரவுடிங்க உங்க இடத்துல வந்து அராஜகம் பண்றாங்க. அதை பார்த்து நீங்க அத்தனை பேர் பயந்து ஓடுறீங்க. நீங்களும் அவங்க சாப்பிடுற சோறத்தா சாப்பிடுறீங்க, அவங்க குடிக்கிற தண்ணி தான் குடிக்கிறீங்க. இதுக்கெல்லாம் யார் சார் காரணம்? யார் காரணம்? மாணவர்களுக்குள்ள ஒற்றுமை இல்லை. உங்க சக்தி உங்களுக்கு புரியல. மாணவர்கள் கூர்மையான ஆயுதம் மாதிரி. எந்த எதிர்ப்பையை வெட்டி சாய்க்கிற சக்தி அவங்களுக்கு உண்டு. ஆனா அந்த ஆயுதம் இப்ப அரசியல்வாதிகளோட கைகளுக்கு போயிருச்சு. அதை வச்சு அவங்க யார் யாரையோ வெட்டி சாச்சிக்கிட்டு இருக்காங்க. அதனால சொல்றேன், படிக்கும் போது வீட்டை மட்டும் நினைங்க, நாட்டை மட்டும் நினைங்க. படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் உங்க வாழ்க்கையை நீங்க எப்படி வேணும்னாலும் அமைச்சுக்கங்க. தாராளமா அரசியலுக்கு போங்க. ஆனா நல்ல அரசியல்வாதியா இருக்கு. வணக்கம் சார். வணக்கம் ஐயா. வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். ஐயா வணக்கம். வணக்கம் சார். ஐயா வணக்கம் ஐயா. தபார், இது வரைக்கும் 5 நிமிஷத்துக்கு மேல என் ஃபைல் இந்த ஆபீஸ்ல இருந்ததில்ல. இப்போ 5 நாளா உன் டேபிள்ல இருக்கு. எதுக்காக அனுப்பல? உங்களுக்கு முன்னாடி அனுப்ப வேண்டிய ஃபைல்ஸ் நிறைய இருக்கு. அது மட்டும் இல்ல, உங்களுக்கு கொடுத்த கான்ட்ராக்ட்ல நிறைய தப்பு இருக்கு. இப்போ அனுப்ப முடியுமா? அனுப்பலாமா?
ஃபைல் நீ லஞ்சம் கொடுத்ததா சொல்லி உன்னை ஜெயிலுக்கு அனுப்பலாம். யார நான் ஜெயிலுக்கு அனுப்புவேன்? ஏய், நல்லவனுக்கு நல்லவனாரு, பொல்லாதவனை பொழந்துகட்டு. வாத்தியார் சொன்னது. நான் வாத்தியாரையும் மறக்கல, அவர் சொன்னதையும் மறக்கல. இது பார், புருஷனுக்கு துரோகம் பண்ணிட்டு ஒரு பொண்ணு அடுத்தவனுக்கு முந்தான வரிக்கிறது எவ்வளவு பெரிய தப்போ அதை விட பெரிய தப்பு அரசாங்கத்துக்கு துரோகம் பண்ணிட்டு லஞ்சம் வாங்குறதுக்காக கையை வரிக்கிறது. எவன்டா இருக்கான் லஞ்சமே வாங்காதவன்? இந்த ஆபீஸ்ல எவன்டா இருக்கான்? இல்ல இந்த நாட்டுல எவன்டா இருக்கான்? இந்த நாட்டுல எல்லாரும் லஞ்சம் வாங்குறதுல உங்களுக்கு சந்தோஷம், எவருமே யோகினா இல்லங்கிறதுல உங்களுக்கு சந்தோஷம். தம்பி சபாரத்னம், லஞ்சத்தை சாதாரணமா நினைக்காது. லஞ்சம் வாங்கிட்டு வராத புருஷனை பொண்டாட்டிக்க வீட்டுக்குள்ளே விடுறது இல்ல. நம்ம நாட்டு பொண்ணுகளை பத்தி தப்பா பேசுற ஒருத்துக்க மாட்டேன். என்னடா சொன்ன? என் இத்தனை வருஷ அனுபவத்துல வெளியே போடான்னு எவனுமே சொன்னதில்லை. பாக்குறேன், பார்க்க வேண்டிய இடத்துல கூட பாக்குறேன்டா. சார் ஒரு நிமிஷம் இல்லைங்க. இதாங்க அருணாசலத்துக்கு 70 ரூபா கொடுக்கணும், அவனுக்கு ஒரு 30 ரூபா கொடுக்கணும். ஐயோ, ஏன்பா இப்படி ஓடி வரீங்க? இன்னும் பட்ஜெட் ஒண்ணு போட்டுறலையே. ஐயோ, 1ஆம் தேதி வந்தா ஏன்டா சம்பளம் வாங்குறோம்னு இருக்குது. அப்படின்னா 2ஆம் தேதி வாங்க. சும்மா இருங்கப்பா, மாசமான ஒரு 10 பைசா கூட மிச்சம் பண்ண முடியல. இத பாரு, எப்போ எனக்கு கொடுக்குற 200 ரூபாய் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்க பட்ஜெட் போடுங்க. 1ஆம் தேதி உங்க ரவுஸ் உலக ரவுஸ்ப்பா. அம்மா, இந்த மாசம் பலசரக்கு எவ்வளவு ஆச்சு? 1000 ரூபாய். போன மாசம் 900 தானே ஆச்சு. பருப்பு, புளி, மிளகாய் எல்லாமே விலை ஏறி போச்சு. இந்த மாசம் பட்ஜெட்ல 100 ரூபாய் கூடி போச்சா? எப்போ ஒரு 100 ரூபாய் கொடுங்க. பால் எவ்வளவுமாச்சு? 250. போன மாசம் 150 தானே ஆச்சு. பால் விலையும் ஏறி போச்சுடா. என்னப்பா அது? எப்பா அந்த 100 கொடுங்க. கொடுத்த 200 ரூபாய புடுங்கிட்டேன். இனி நான் செலவுக்கு என்னத்த பண்றது? ஏப்பா, ஒன்னும் சரி பண்ண முடியாதா? நல்லா யோசனை பண்ணி பாரு. யோசிப்பா. அஞ்சலி, டியூஷன் ஃபீஸ் 200 ரூபாய். இந்தா. நான் டியூஷனை நிறுத்திட்டேன். என்ன பண்ணலாம்? அப்பா, இந்த 200 ரூபாய் வேணும் நீங்க வச்சுங்க. இப்போ ஏமா வேற ஒன்றும் எக்ஸ்ட்ரா செலவு இல்லையா? ஒன்றும் இல்லை. பக்கத்து வீட்டு கண்ணம்மா பொண்ணு பெரிய மனுஷி ஆயிட்டா. 93ல பெரிய சாதனையாக்குது. அவளுக்கு ஏதாவது செய்முறை செய்ய வேண்டாமா? 200 ரூபாய் இல்லையா? ஆமாங்க. அப்பா அந்த வச்சுட்டேன்டா. அப்பா ஏன்பா கோச்சுக்கிறீங்க? பின்ன என்ன குட்டிக்கிறத போட சொல்றியா? வாங்குற சம்பளம் 10ல, அதனால தானே இவ்வளவு பிரச்சனை. 10ல இல்ல, அப்புறம் ஏன் பொம்பளை பிள்ளைய படிக்க வைக்கிற? அதுக்கு ஆகிற செலவுல மாசம் ஒரு 200 ரூபாய் என்ன கொடுக்கலாம்ல? திங்க் இட். என்னப்பா அது படிக்க வைக்கிறது தப்புன்னு சொல்றீங்களா? படிக்க வைக்கிறது தப்பு இல்லப்பா, அதுக்கு தகுந்த மாதிரி மாப்பிள்ளை பார்க்க வேண்டாமா? உனக்கு என்ன தெரியும்? நேற்று நம்ம சின்னக்காரன் அவன் பொண்ணுக்கு டாக்டர் மாப்பிள்ளை பார்த்துருக்கான். அவன் ஹாஸ்பிட்டல் கட்டி கொடுக்க சொல்லியிருக்கான். சரி, வக்கீல் மாப்பிள்ளை பார்க்கலான்னு சொன்னா அவன் கோர்ட்டு கட்டி கொடுக்க சொல்லியிருக்கானப்பா. கடைசியா இன்ஸ்பெக்டர் மாப்பிள்ளை பார்த்துருக்காங்க. அவன் மட்டும் போலீஸ் ஸ்டேஷன் நீங்க கட்டி கொடுத்துருங்க, லஞ்சத்தை நானே வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டான். இதெல்லாம் நம்ம குடும்பத்துக்கு ஆகுமாப்பா? அதனாலதான் படிக்க வைக்க வேண்டாம்னு சொல்றது. ஏங்க, பொண்ணு படிச்சு உத்தியோகத்துக்கு போனா குடும்ப சிரமம் குறையும் இல்ல? அவன் சம்பாரிச்சு கொண்டு வந்து கொட்டணுங்கிறதுக்காக நான் படிக்க வைக்கலாமா? ஒரு பொண்ணு படிச்சா பிறக்க போற குழந்தையோட எதிர்காலத்துக்கு நல்லது, இந்த நாட்டுக்கு நல்லது. அதுக்காகத்தான் படிக்க வைக்கிறேன். நான் வண்ணனிலா வண்ணனிலா ராகம் நூறும் கண்ணில் சொன்ன நிலா. நான் முத்தனிலா முத்தனிலா மோகம் கொண்டு மண்ணில் பத்தும் நிலா. எப்போதும் எங்கேயும் நிற்காதின் சங்கீதம், எப்போதும் எங்கேயும் நிற்காதின் சங்கீதம். வஞ்சிய நெஞ்சில் சஞ்சலம் இல்லையடி, வஞ்சிய நெஞ்சில் சஞ்சலம் இல்லையடி.
பாத்தியா ஹவுஸ்ஃபுல் போர்டு? நீ பார்க்கலன்னா ஷோவே நடக்காதுன்னு சொன்னேன். இப்ப என்ன பண்ண போற? இப்பவும் சொல்றேன், நிச்சயமா இந்த ஷோ நடக்காது. இப்ப நான் பண்ண போறேன். டெஃபினட்டா என்ன போலீஸ் புடிச்சிட்டு போறாங்க. நீங்க ஒண்ணும் பண்ண வேண்டாம். இந்த விஷயத்தை எங்க வீட்டுல சொல்லிட போதும். ஓகே, கம் ஆன். எக்ஸ்கியூஸ் மீ சார், உள்ள இருக்கிற 1000 பேருக்கு ஆபத்து. முதல்ல அவங்களை காப்பாத்துங்க. நீ யாருமா? நான் யாரா இருந்தா என்ன சார்? தியேட்டருக்குள்ள வெடிகுண்டு வச்சிருக்கதா போன் வந்திருக்கு. என்னது வெடிகுண்டா? போன் யாருமா பண்ணது? போன் யார் பண்ணா என்ன சார்? ஒவ்வொருத்தருக்கும் சொல்லிட்டே இருக்க முடியும் சார். நீங்க வந்து படத்தை நிறுத்துங்க. யோ, நிறுத்துங்க. போடுங்க சார். உள்ள இருக்கிற எல்லாரையும் காப்பாத்துங்க சார். என்ன எதுக்கு அங்க கூட்டிட்டு வரீங்க? சரதா உள்ள போமா. சொல்லுங்க மேன். மரியாதை உள்ள போமா. போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு வராங்க. நான் என்ன தப்பு பண்ணேன்? என்ன தப்பு பண்ண சொல்லுங்க. 3 மணி நேரமா போலீஸ் டிபார்ட்மெண்ட்டே புலம்ப வச்சிட்டியம்மா. உன்னானி பொண்ணுன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் சார் ஞாபகம் வருது. ஒரு முடிவோட தான் போலீஸ் ஸ்டேஷன்ல வந்திருக்கேன்னு நினைக்கிறேன். போலீஸ்காரன் நான் பொறுக்கின்னு நினைச்சியா? இல்ல சார், போலீஸ் ஸ்டேஷன் வர்ற எந்த பொண்ணையும் ரேப் பண்ணாம விட மாட்டாங்கன்னு பொதுமக்கள் பேசிக்கிறாங்க சார். இன்ஸ்பெக்டர் எடுத்து திமிராம பேசுற நீ. வாட்ச் புதுசா இருக்கு. லஞ்சமா? ஹலோ. எஸ் சார், எஸ் சார். சார், இவங்க மந்திரி பொண்ணா? மந்திரி உங்ககிட்ட பேசணுமா? சார் வணக்கம் சார், நான் இன்ஸ்பெக்டர் பேசுறேன். சொல்லுங்க சார். ஓகே சார், ஓகே சார். உங்க பொண்ணை பத்திரமா அனுப்பிச்சிக்கிறேன் சார். சார் ஒரு நிமிஷம். அவங்க உங்க பொண்ணுன்றதுக்காக இல்ல, நான் எந்த பொண்ணையும் ஸ்டேஷன்ல வச்சு கஷ்டப்படுத்துறது இல்ல. வச்சிடறேன் சார். போலீஸ் ஸ்டேஷன் ஃபோன் பண்ணி 1/2 மணி நேரம் ஆச்சு, இன்னும் பொண்ணை காணமையா? இன்ஸ்பெக்டர் நீங்க தானே பேசுனீங்க. விடாம இருப்பானா? அப்படியே விடாம இருந்தாலும் அவன் அந்த ஸ்டேஷன்ல இருந்துருவானா? கல்யாணம் ஆகி புருஷன் வீட்டுல இருக்க வேண்டிய வயசுல போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்க அசிங்கமா இருக்கு. எல்லாம் ஒன்னால வந்தது. அடக்கமா வளர்க்காம ஆம்பளை மாதிரி வளர்த்துருக்க. உங்க பொண்ணு உங்க ரத்தம் அப்படித்தானே இருப்பா. நான் கேட்டா அந்த பதில் தாங்க சொல்ற. நீங்க கேட்டாலும் அதே பதில் தான்ப்பா. என்னப்பா கோவமா இருக்கீங்களா? ஒரு பொண்ணு போலீஸ் ஸ்டேஷன் போறது கேவலம். அதுவும் மந்திரி பொண்ணு போனது மகா கேவலம். உங்களை போலீஸ் புடிச்சிட்டு போனதுன்னு சொன்ன உடனே அப்பா ஆடிட்டார் தெரியுமா? நான் மந்திரி மகன் தெரிஞ்சதும் ஸ்டேஷனே ஆடிச்சு தெரியுமா? அதுல உனக்கு ஒரு சந்தோஷம் இல்ல? நிச்சயமாப்பா. ஏன்னா போன்ல நீங்க மகன் சொல்லிட்டீங்களே. இது வரைக்கும் யார்கிட்ட சொன்னீங்க? எப்ப சொன்னீங்க? எங்க அம்மா உங்க பொண்டாட்டின்னு சொல்றதே கேவலம். என்ன உங்க மகன் சொல்றது அதை விட கேவலம். அப்படித்தானே நினைச்சிட்டு இருக்கீங்க இல்ல? ஏண்டி இவரே எழுத்து பேசுறியா? அசம்பிளிலேயே ஒரு பையனை எதிர்த்து கேள்வி கேட்டதில்லை. அப்படியே எழுத்து கேள்வி கேட்டாலும் அவர் பதில் சொல்றது இல்ல. அம்மா, அப்பா மேல வெறுப்புல பேசலாமா? அவருடைய பாசம் எனக்கு வேணுங்கிற ஆதங்கத்துல தான் பேசுறேன். அப்பா, நீங்க என் அப்பான்னு ஏன் வாயால எந்த இடத்துலயும் சொல்ல மாட்டேன். ஆனா நான் உங்க மகன் உங்க வாயாலேயே எல்லா இடத்துலயும் சொல்ல வைப்பேன். ஜெயிலர் தற்கொலை, மனைவியின் கள்ளக்காதல் எதிரொலி, பழமாடி கட்டிடத்தின் மேலிருந்து கீழே விழுந்து. பேப்பர் படிக்கும் போது நிம்மதியா படிக்க விட மாட்டியாடா? ஏனுங்க அந்த ஹெட்லைன் மட்டும் பார்த்துட்டு தான் தரேன். ஹெட்லைன் நான் படிச்சு சொல்றேன்டா, சும்மா இரு. சட்டத்தில் இடமில்லாத இந்த ராசி பணம் மட்டும் பாத்துக்கறேன். உனக்கு தான் நேரம் சரியில்லையா? அப்புறம் எதுக்குடா இதெல்லாம்? ஓங்கி அப்பிடுவேன். அரிசி மண்ணெண்ணெய் விலை. என்னால பேப்பர் படிக்காம இருக்க முடியாதுங்க, நிறைய வேலை இருக்குங்க. அப்ப நான் எப்பவுமே வேலை வெட்டி இல்லாதவன் நீ சொல்லாம சொல்றியா? என்ன ஐடியா நீ என்ன பார்த்து அப்படி சொன்ன? பாக்குறது கேன காத்தா நாக்கணும்னு பாக்குறியா? இன்னைக்கு இந்த ஊரே சேர்ந்தாலும் சரி, உன்னை மட்டும் நான் என்ன தகராறு? பின்ன என்னப்பா நிம்மதியா பேப்பர் படிக்க விட மாட்டேங்கிறான். ஹெட்லைன் படிக்கணும், சிரி படிக்கணும், அதை படிக்கணும், இதை படிக்கணும்னு சொல்றான்பா. யோ, பேப்பர் படிக்கணும் அக்கறை உள்ள ஆளு காசு கொடுத்து வாங்கி படிக்க வேண்டியதானே? அது நான் காசு கொடுத்து வாங்கின பேப்பருங்க, வாங்கி வச்சு கொடுக்க மாட்டேங்கிறாருங்க. பேப்பர் வச்சு தொலை. காசு கொடுத்து வாங்கி படிக்கலாம்ல? ஏன்டா சபா இப்படி சத்தம் போடுற? நீ மாசம் கொடுக்குற 200 ரூபாய்க்கு கட் பண்ணிட்ட, எப்படி பேப்பர் வாங்கி படிக்கிறது? நானால இப்படி சத்தம் போட மாட்டேன். பெரிய விஷயம். ஏன்டா சபா, அப்பாக்கு 200 ரூபாய் கொடுக்க வேண்டியதானே? கொடுக்கறது பத்தி இல்லம்மா, காசு கொடுத்தா அந்த காசுல பசங்க காய்ச்சறாரு, போஸ்ட் ஓட்டுறாரு. அன்னைக்கு ஒரு நாள் சாயந்தரம் வீட்டுக்கு வர மாஜா போட்டு பட்டம் போடுறாரியா. தலைவர் படத்தை ஒட்டிதான் பறக்க விட்ட. அதுலயும் சின்ன பசங்கிட்ட நான் ஜெயிச்சனா இல்லையான்னு கேட்டு பாருங்க. ஜெயிச்சனா இல்லையாடா? ஜெயிச்சீங்க. நீ உள்ளவா? எனக்கு எடுத்துக்கிறேன்.
வரேன் சப்பா. அம்மா வரேன். சரிப்பா. இந்த ஊரி உரியாத கப்பு உள்ள போட போகுது. உட்கார்ற கொஞ்சம் பிரச்சனை பேசுவான். இப்போ அவன் உன்னை கார்ல கொண்டு வந்து விடுறதுனால ஒரு நாளைக்கு பஸ் ஆரிச்சு 75 பைசா உனக்கு லாபம். அதே சமயத்துல 1.25 ரூபா காப்பியை சாப்பிட்டு போறானே, இதனால மாசத்துக்கு 20 ரூபா உன் பட்ஜெட்ல துண்டு விழுகுதே. இது எப்படி சரி பண்ண போறேன் சொல்ற? ஏடா இப்படி பேந்து முழிக்கிறேன்? ஒரு சிங்கிள் கொஸ்டின் 20 ரூபாய் துண்டு விழுகுதோ, இப்ப என்ன பண்ண போற சொல்லு ப்ளீஸ். வாழ்க்கையில முதல் தடவையா பொறுப்பா ஒரு கேள்வி கேட்டுக்கிறமா, அதுக்கு நான் மதிப்பு கொடுக்கணும். நாளையில இருந்து சாயந்தரம் அப்பா காஃபி கொடுப்பீல, அந்த காஃபி கட் பண்ணி. ஐயோ என்னங்க வேண்டங்க. ஏன் நீ அடிக்க போறியா? ரொம்ப நாளா ஆசைப்பட்டு இருப்பேன். இந்த நீ 2 சாத்து சாத்திரு. ஐயோ என்ன ஐயோ? ஏண்டி இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பம் உனக்கு கிடைக்குமா? என்னங்க நாளைக்கு நிச்சயதார்த்தம். இன்னைக்காவது உங்க கட்சி வேலை எல்லாம் நிறுத்திட்டு நிச்சயதார்த்த வேலை பார்க்கலாம்ல? இருக்கிறது ஒரே பையன். அடியா நீ போலம்புற மந்திரி வீட்டுல காது ஊத்தி விடால இருந்து கல்யாணம் வரைக்கும் வேலை செய்யறதுக்கு தான் இழிச்சவாய் தொண்டன் இருக்காங்களே. ஹலோ, ஆமா யாரு? ஒரு பொண்ணுகிட்ட இருந்து. கொஞ்சம் இருங்க. ஹலோ, என் பேர் லக்ஷ்மி. எங்கடி எங்க உன் பையன்? ஏண்டா காலேஜ்ல அதுவும் கிளாஸ் ரூம்ல வச்சு லட்சுமி பொண்ணை கெடுத்தியா? ஆமா. பாத்தியா? ஆமான்னு சொல்லு. அவ இப்ப கர்ப்பமா இருக்காடா. நிச்சயதார்த்தம் எப்படி நடத்துவேன்னு என்கிட்ட சவால் விடுறான். நாளைக்கு நிச்சயதார்த்தம் தட்டு மாத்திரத்துக்குள்ள அவளுடைய கர்ப்பத்தை கலைச்சிடணும். தை பிறந்தது, ஏர் பிடித்தவன் கை உயர்ந்தது, பொங்கல் பொங்குதடி. பொங்க பால் நிறைந்தது, பூங்கரும்பினில் தேன் வழிந்தது, தங்கமே தங்கமடி. நல்ல நாள் இந்த நாள், நன்மைகள் வந்த நாள், நம்பினோர் வாழ்ந்திட நம்பிக்கை தந்த நாள். மத்தள சத்தங்களோடு ஊர் மொத்தமும் வந்திட பாடு. எல்லோருக்கும் நன்மைகளை உண்டாக பார்ப்போம், பொல்லாத தீமைகளை இல்லாமல் சாய்ப்போம். அடுத்த பேர்களை ஏற்றாரே அவனை விடமாட்டேன் நானே. நல்ல புத்தி வர மண்டையிலே புட்டு வைப்பேன், அவன் சங்கதியை சந்தியிலே புட்டு வைப்பேன். நான் எடுத்து படிக்கும் பாட்டு ஊர் முழுக்க வெடிக்கும் வேட்டு.
பொங்கலும் பொங்குதடி உங்க பால் நிறைந்தது பூங்கருந்தினில் தேன் வழிந்தது தங்கமே தங்கமடி நல்ல நாள் இந்த நாள் நன்மைகள் வந்த நாள் நம்பினோர் வாழ்ந்திட நம்பிக்கை தந்த நாள் பத்தள சத்தங்களோடு ஊர் மொத்தம் வந்திட பாடு கை பிறந்தது ஏற்றவன் கை உயர்ந்தது பொங்கலும் பொங்குதடி உங்க பால் நிறைந்தது பூங்கருந்தினில் தேன் வழிந்தது தங்கமே தங்கமடி கை பிறந்தது ஏற்றவன் கை உயர்ந்தது பொங்கலும் பொங்குதடி உங்க பால் நிறைந்தது பூங்கருந்தினில் தேன் வழிந்தது தங்கமே தங்கமடி டாக்டர் மினிஸ்டர் போன் பண்ணாரா? நீ இருக்கும்போது இப்படி யாராச்சும் இன்ஜெக்ஷன் போட்டிருந்தா நீ இப்ப இந்த இன்ஜெக்ஷன் தூக்கி இருக்க மாட்டேன். யாயா புனிதமான டாக்டர் தொழில கேவலப்படுத்துற? நீயே ஒரு பொண்ணா இருந்தோ இன்னொரு பொண்ணு மேல உனக்கு இறக்கம் இல்லையே? நீ எல்லாம் ஒரு டாக்டர். மிஸ்டர், இந்தியாவோட ஜனத்தொகை குறைக்கிறதுக்காக சந்தோஷப்படுங்க. ஆயா கத்துற? இந்தியாவோட ஜனத்தொகை குறைக்கிறதுக்காக சந்தோஷப்படியா? ப்ளீஸ் ப்ளீஸ் என்ன மன்னிச்சிருங்க. மன்னிச்சு விட்டு போறேன். விஷயம் மந்திரிக்கு தெரிஞ்சது சத்தியமா இந்தியாவோட ஜனத்தொகையில 3 குறைஞ்சிரும். என்ன சம்பந்தி, டைம் ஆயிட்டே இருக்கு, இன்னும் சீஃப் மினிஸ்டர் காணுமே. முதலமைச்சர் வராரான்னு பாப்போம். அப்படி இல்லைன்னா ஆரம்பிச்சிருவோம். வாங்க வாங்க டாக்டர், சௌக்கியமா? ஊசி போடுறதுல கில்லாடி. டாக்டர், நேத்து ஒரு பொண்ணுக்கு அபார்ஷன் பண்ண சொன்னேன், பண்ணீங்களா? சார், திடீர்னு ஒருத்த வந்து பண்ண விடாம தடுத்துட்டான் சார். சாரி சார். சம்பந்தி, சட்டை மாத்திக்கலாமா? மாத்திக்கலாமே. நிறுத்துங்க. முதல்ல என் பொண்ணுக்கு ஒரு வழி சொல்லிட்டு அப்புறம் தட்டை மாத்துங்க. யாரியா நீங்க? நாங்க யாருன்னு உங்க பையனுக்களுக்கு தெரியும். யாரா அவங்க? தெரியலப்பா. அட பாவி, என் பொண்ணை மயக்கி கழுத்துல ஒரு மஞ்ச கயிறு கூட கட்டாம 6 வருஷமா குடும்பம் நடத்திட்டு இப்ப ஒண்ணும் தெரியாத அப்பாவி மாதிரி இன்னொரு பொண்ணுக்கு தாலி கட்ட வந்திருக்கியே, நீ உருப்புடுவியாடா? மந்திரியா இருந்தா உருமா? பதில சொல்லுங்க. ஐயா வணக்கம். நீங்க எவ்வளவு பெரிய மந்திரி, ஒரு சாதாரண ஆளுக்கு பதில் சொல்லிட்டு நான் உங்க தொண்டனுங்க. உங்க சார்பா நான் பேசுறேன். பேசு பேசு. என்னையா மந்திரியை பிளாக்மெயில் பண்ணி பணம் பறிக்கலாம் வந்திருக்கியா? இல்ல மந்திரி அசிங்கப்படுத்தலாம்னு வந்திருக்கியா? நான் உங்க தொண்டனுங்க. புரியுது புரியுது. உங்க பொண்ணோட மந்திரியோட மகன் 6 வருஷமா குடும்பம் நடத்தலாம்னு சொல்றீல்ல? ஆமா. ஆதாரம் இருக்கா? என்னையா ஆதாரம்? என்னையா ஆதாரம்? என்னையா ஆதாரம்? குழந்தை இருந்தா காட்டியா? தம்பி, பொண்ணு வீட்டுக்கு சொந்தமா இல்ல மாப்பிள்ளை வீட்டுக்கு சொந்தமா? யாருக்கு சொந்தமா இருந்தா என்ன ஆதாரம்? ஐயா, நான் உங்களுக்கு பிய. அடுத்த தடவை நான் தான் பிய. நியாயத்தை யார் வேணும்னாலும் பேசலாம். நீ பேசுவ, ஆனா நாங்க பொண்ணோட அப்பா கிட்ட தான் பேசுவோம். அப்பாவை கூப்பிடு. பொண்ணோட அப்பா நான் தாயா, என்னன்னு சொல்லு. உங்களுக்கு ஒரே ஒரு பொண்ணு, அதுக்கு பிறக்க போற குழந்தை தான் உங்களுக்கு வாரிசு.
ஆனா மந்திரி மகனை கல்யாணம் பண்ணி வச்சீங்க, குழந்தையோ பிறக்காது. 6 வருஷமா இந்த பொண்ணோட குடும்பம் நடத்தியும் ஒரு குழந்தை இல்ல. மந்திரி மகன் ஆம்பளை இல்ல. ஐயா, உங்களை கையெடுத்து கும்பிட்டுக்கிறேன். உங்க பொண்ண ஒரு ஆம்பளை கட்டி வைங்க. யாரடி ஆம்பளை இல்லைன்னா? யார பார்த்து ஆம்பளை இல்லைன்னா? நான் ஆம்பளை தான் நிரூபிக்கிறேன். இந்த பொண்ணு பேர் லட்சுமி. இவ 3 மாசம் கர்ப்பம். சொல்லு. ஆமா. யோ டாக்டர், நேற்று ராத்திரி இவ கர்ப்பத்தை கலைக்க சொன்னேனா இல்லையா? சத்தமா சொல்லியா? ஆமா. உன் கர்ப்பத்துக்கு நான் தானே காரணம்? ஆமா. எல்லாரும் கேட்கற மாதிரி சொல்லு. ஆமா. என்ன பார்த்து நீ ஆம்பளையா இல்லையான்னு கேட்கற. யோ வழுக்க, இப்ப சொல்லியா மந்திரி மகன் வழுக்கேன்னு சொன்னியாச்சு, மலடுன்னு சொன்னியே, இப்ப பாத்தியா பெற்றிருக்காரு, பின்னி இருக்காரு. எங்க கிட்ட ஒண்ணும் பண்ண முடியாது. ரொம்ப சந்தோஷம். இந்த விஷயத்த இவர் வாயாலே வர வைக்கணுங்கிறதுக்காக நாங்கெல்லாம் சேர்ந்து ஏற்பாடு பண்ண நாடகம். இப்படிப்பட்ட மாப்பிள்ளை உங்களுக்கு தேவைதானா? இப்படிப்பட்ட மந்திரி உங்களுக்கு எல்லாம் தேவைதானா? யோசனை பண்ணி ஒரு நல்ல முடிவாடுங்க, இல்லன்னா நாங்க முடிவெடுக்க வேண்டியது. இப்படி ஒரு மகனை பெற்றதுக்கு நீ தூக்குல தொங்கி இருக்கலாம். நல்ல வேளை மந்திரி மகன் நினைச்ச மகளை கொடுத்திருந்தா என் மானமே போயிருக்கும். ஏன் நிக்கிற? போயா, தட்டை தூக்கிட்டு போயா வெளியே. ஐயா போயா போயா, ஐயாவது கொய்யாவது. ஐயா காஃபி கொண்டு. திருவேங்கடத்தோட மகனால நம்ம ஆட்சிக்கு தீராத பிரச்சனை ஆயிடுச்சு. முதலமைச்சருங்கிற முறையில நீங்க ஒரு முடிவை சொல்லி ஆகணும். பட்டமளிப்பு விழால கொலை பண்ண ஆள் அனுப்புறது, ஒரு பொண்ணை கற்பழிச்சது, எல்லாமே மாணவர் பிரச்சனை ஆயிடுச்சு. எல்லாம் இந்த சபாரத்னம் போய் செஞ்ச வேலை. செவனேன்னு மாணவர்கள் சைட் அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அவங்கள தூண்டி விட்டதே அவன் தான். யார் தூண்டி விட்டா என்ன? இவர் மந்திரி பதவி வழங்கலைன்னா பிரச்சனை பெருசாயிடும். ஒட்டு மொத்தமா நம்ம எல்லாரும் வீட்டுக்கு போக வேண்டியதுதான். சரி சரி, இப்ப கட்சியை காப்பாத்தி ஆகணும். சரி, இப்ப என்ன? நம்ம கட்சி காப்பாற்றப்படணும், அவ்வளவுதானே? நானே ராஜினாமா பண்ணிடுறேன். வெத்து பேப்பர்ல கையெழுத்த போட்டு தரேன். ராஜினாமா பண்ணிட்டார் மட்டும் எழுதிக்கிங்க. லஞ்சம் வாங்கினார் அதெல்லாம் ஒத்துக்கிட்டாருன்னு எழுதிடாதீங்க. ஏங்க இவளை பாத்தீங்களா? நான் எவ்வளவு பார்த்தேன்? கல்யாணமான நாள்ல இருந்து உன்னதானே பார்த்துட்டு இருக்கேன். ஏன் போர் அடிச்சு போச்சா? அது அடிச்சு 5 வருஷம் ஆச்சு. நான் உங்க புத்திய பத்தி கேட்கல. உங்க பொண்ணு என்ன செஞ்சான்னு தெரியுமா? ஏன், என்ன பண்ணா? டிவி பார்க்க போயிருக்கா அடுத்த தெருவுக்கு. ஏண்டி, பொண்ணு அனுப்பிச்சு வச்சுட்டு புடலங்காய எடுத்துட்டு உட்கார்ந்து இருக்கிறியே, ஒருவேளை பையன் வந்து கேட்டானே, இப்ப நான் அவனுக்கு என்ன பதில் சொல்றது? நல்லா யோசனை பண்ணி பாத்தியா? என்ன திடீர்னு இருமுற? நம்ம பையன் வந்துட்டான். பையன் பாப்பா பாப்பா குடு. தங்கச்சி எங்க? தங்கச்சி உங்க அம்மா ரொம்ப இருமுறாளா, மருந்து வாங்கிட்டு வர்றேன்னு கடைக்கு போயிருக்கிறா. என்ன அம்மா இருமுறன்னு சொல்லிட்டு நீங்க இருமுறீங்க? அவ ரொம்ப நேரமா இருமி முடியலையா, கொஞ்ச நேரத்துக்கு நான் இருமுறேன். ஏண்டி, எடுத்து கொடுத்ததுக்கு அப்புறம் இருமுறையா? இது என்ன பாட்டா? எப்போ நான் வந்த? எங்க போயிருந்த? கோயிலுக்கு. நில்லுங்க. கோயிலுக்குன்னு சொல்லுது. அது பூசாரிக்கு இப்ப தட்டு காசெல்லாம் இல்ல, அதனால சைடு பிசினஸா இருமல் மருந்து விற்கிறார். கோயிலுக்குள்ளேயே? பின்ன என்ன கோயிலுக்கு வெளியே போய் வைப்பா? அவனும் வெளியே போயிட்டானா மணி அடிக்கிறது யாரு? வர அப்படியே சந்தேகப்படுறேன். அருவமனை. ஆமா அருவமனை. கொஞ்சம் டிஞ்சரை போட்டு வந்துடுறேன். சரிப்பா. ஏய், இங்க வா. கோயிலுக்கா போன? ஆமா. எங்க கோயில்? டிவி பார்க்க போறேன். எங்கம்மா உங்க மகன்? ஏமா அவனுங்களா? உள்ளதான் இருக்கான். ஏன் செல்லம், இங்க வா, உன்னை தேடி வந்திருக்காங்க பாரு. வாட்?
இதை நீயே எழுதுன? எஸ். ஐ லவ் யுவர் சிஸ்டர். யூ லைக் மீ? அம்மா ஏதோ கூப்பிடுறாங்க பாரு. வாட் மம்மி? உரைச்சாதாண்டா உங்களுக்கு எல்லாம் தமிழ வருது. எல்லோருக்கும் வணக்கம். இந்த பொதுக்கூட்டம் நமது கட்சிக்காக தீக்குளித்த தியாகிகளின் நினைவு நாள் கூட்டம். எதிர்காலத்தில் தீக்குளிக்க போன்றவர்களை பாராட்டுகின்ற கூட்டம். ஒரு நிமிஷம். இந்த கூட்டத்தின் செலவை சரி கட்ட அண்ணன் ஆறுமுகம் அவர்களும் அண்ணன் முருகேசன் அவர்களும் ஆழ்வார்பேட்டை அழகேசன் அவர்களும் துண்டேந்தி வருவார்கள். பொதுமக்கள் அனைவரும் தாராளமாக நிதி வழங்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். எதிர்கட்சிக்காரர்களுக்கு ஒன்றை மட்டும் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். எங்கள் கட்சிக்காகவும் எங்கள் தலைவருக்காகவும் உயிரை விட லட்சோவரட்டும் இளைஞர்கள் தயாராக இருக்கிறார்கள் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த படை என்ன 5 பைசா பிச்சையா? பிச்சைக்காரனுக்கு போடு, உன்னை செருப்புலயே அடிப்பான். அந்த 5 பைசா அந்த அம்மாவுக்கு போடு. கட்சிக்காசை திருடி பொண்டாட்டிக்கு புடவை வாங்கி கொடுத்து கோயிலுக்கு வேற கூட்டி வந்துட்டியோ? பணத்தை கொடுக்கறியா உன் பொண்டாட்டி புடவை உருட்டுமா? ஏன்டா கேட்டுக்கிட்டு இருக்க? போய் உருடா. தம்பி, 4-5 ரவுடிங்க அம்மாவை கலாட்ட பண்றாங்க. சீக்கிரம் ஓடுங்க தம்பி. உன்னை இங்கேயே வெட்டி புதைச்சிருப்பேன். ஆனா தப்பு எங்க அப்பா மேலதான். அதனால உன் உயிரோட விட்டேன். என்னப்பா தலை குனிஞ்சிட்டீங்க? நீங்க சுயமா சம்பாதிச்ச அம்மாவுக்காக கோயில் கட்டியிருக்க வேண்டாம். குங்குமம் வாங்கி கொடுத்திருந்தா கூட சந்தோஷப்பட்டிருப்பேன். இப்படி பண்ணிட்டீங்களே. இந்த கட்சிக்காக வீட்டை வித்தீங்க, காட்டை வித்தீங்க, தோப்ப வித்தீங்க, மாடா உழைச்சீங்க, நாயா அரைஞ்சீங்க. காசுல என்ன பாச்சு? கேவலம் 60 ரூபாய் கட்சி காசு நீங்க எடுத்திருக்காங்க. அவங்க என்ன பண்ணாங்கன்னு பாத்தீங்களா? இந்த கட்சிக்காக உங்க சொந்த பணம் 6 லட்சம் ரூபாய் எனக்கு செலவு பண்ணிருக்கீங்க. ஆனா இவங்க தலைவன் சிங்கிள் டீக்கு சிங்கி அடிச்சுட்டவன் இன்னைக்கு கோடி கோடியா கொட்டி வச்சிருக்கான், மாடி மாடியா கட்டி வச்சிருக்கான். உங்களுக்கு எல்லாம் தில்லு இருந்துச்சுன்னா உங்க தலைவன் வீட்டுக்கு போய் அவன் பொண்டாட்டி கட்டி இருக்கிற போட்டோவை உருவங்களா பார்க்கலாம். உங்களுக்கு எல்லாம் ஒரு கட்சி, ஒரு அரசியல். போய் பணமா பாருங்க. கேவலம் 60 ரூபாய்க்காக உங்களுக்கு எல்லாம் தில்லு இருந்துச்சுன்னா உங்க தலைவன் வீட்டுக்கு போய் அவன் பொண்டாட்டி கட்டி இருக்கிற போட்டோவை உருவங்களா பார்க்கலாம். யார் நீங்க? பிடபிள்யூடில வேலை பார்க்கறாரு சபாரத்னம். வீடு இதானே? ஆமா. என்ன பாக்குறேன்? பார்க்க வேண்டிய இடத்துல பாக்குறேன்னு சொன்னல, அதான் வந்திருக்கேன். நீ நல்லவன், நாணயமானவன், நேர்மையானவன், பணம் கொடுத்தாலும் ஃபைல்ல கையெழுத்து போடாதவன். இப்ப இருக்கிற மந்திரிகள்ல பாதி பேர் என்ன பார்த்தா எந்திரிச்சு வணக்கம் சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட என்ன வெளியே போடான்னு சொன்னவன். உன்னை விடுவனா? விடமாட்டேன். முடிவு பண்ணிட்டேன். நீதான் என் மாப்பிள்ளேன். ஒரு தங்கமான பையன் என் பொண்ணுக்கு மாப்பிள்ளை ஆகணும்னு ஆசைப்பட்டேன். தேடி பார்த்தேன். திருமண பக்கமெல்லாம் திருடனா இருந்தானுங்க. உன்ன மாதிரி ஒரு நல்லவனை சமீப காலத்துல நான் பார்க்கவே இல்லை. அதான் வீடு தேடி வந்துட்டேன். சரி, அதை விடுங்க. பொண்ணை எப்ப பாக்குறீங்க? அங்க என்ன பாக்குறீங்க? நான் எல்லாம் பேசி முடிச்சிட்டேன். உங்க குடும்ப நிலவரம் எல்லாம் விசாரிச்சுட்டேன்.
உங்க தங்கச்சி கல்யாணத்தை நான் செலவு பண்ணி நடத்தி வைக்கிறேன். நீங்க என் பொண்ணை கட்டிக்கணும். ஆனா ஒரு கண்டிஷன், வீட்டோட மாப்பிள்ளையா இருக்கணும். என்ன சொன்ன? வீட்டோட மாப்பிள்ளையா? என்ன பொட்ட பையன் நினைச்சியா? உழைக்கிறது உடம்புல தெம்பில் அவன் நினைச்சா? இல்ல அடுத்த உழைப்புல சோறு திக்கிறவன் நினைச்சா? போடியா போட. ஏம்பா இப்படி வீடு தேடி வந்த பெரிய மனுஷன போய் அந்த ஆளை இப்ப நீங்க வீட்டுக்குள்ள உட்கார வச்சு பேசிட்டு இருந்தீங்க. உன் தங்கச்சி கல்யாணத்தை நடத்துறேனா எவ்வளவு லட்சம் செலவானாலும் அதனாலதான் உட்கார வச்சோம். ஓஹோ, அப்போ என் மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்ல. என்னால என் தங்கச்சி கல்யாணம் பண்ண முடியாது அப்படித்தானே? ஏப்பா இப்படி கேட்ட வேண்டாப்பா, வேண்டாம். இனிமே நீங்க யாரும் என் தங்கச்சிக்கு மாப்பிள்ளை பார்க்க வேண்டாம், நானே பாத்துக்கிறேன். ஏய் சபா, ஏன் டென்ஷன் ஆகுற? ஆமா, வந்துட்டு போன ஆள் யாரு? அவன் ஒரு கான்ட்ராக்டரியா. அன்னைக்கு ஒரு நாள் ஆபீஸுக்கு வந்தான், பெரிய மாதிரி பேசினான். இதுதான் அந்த கிளார்க் வேலையை ஆகாதுங்கிறது. இன்ஸ்பெக்டர் இருந்தா தூக்கி போட்டு மிதிச்சிருப்பேன். ரவி, ஏற்கனவே உங்ககிட்ட பல தடவை கேட்ட வாஸ்தவம் தான், மறுபடியும் ஒரு தடவை கேட்கிறேன், என்னை எப்படியாச்சும் இன்ஸ்பெக்டர் ஆக்கிரு. நீ ஆகிற மாப்பிள்ள ஆக்குற. என்னடா இது? உன்ன உடனே அருவாள் எடுத்துக்கிறீங்களே. அவர் யாரா? நம்ம ஃப்ரெண்டுடா. போலீஸ் டிபார்ட்மெண்ட் எதுக்குடா? நாம பாதுகாப்பா சாராயம் காய்ச்சது தான்டா. தம்பி புதுசா வந்திருக்கீங்களா? ஆமா, புதுசா வர மருமகளும் புதுசா வர இன்ஸ்பெக்டரும் வேகமா தான் இருப்பாங்க. நாங்க மாமியார் மாதிரி, எங்களை மீறி ஒண்ணும் பண்ண முடியாது. மகன் கையால் ஆகாதவனா இருந்தா மாமியார் கை ஓங்கத்தான் செய்யும். இன்ஸ்பெக்டர் எழுச்சவாயனா இருந்தா உங்க மாதிரி ஆளுங்கெல்லாம் வீதிக்கு வீதி காய்ச்சுவீங்க, விட்டா வீட்டுக்கு வீடு கூட காய்ச்சுவீங்க. இங்க பாரு தம்பி, நல்லபடியா நாங்க கொடுக்கறத மாசம் மாசம் வாங்கிக்கங்க. ஏட்டு வந்து வாங்கினா ஒரு ரேட்டு, நீங்க வந்து வாங்கினா ஒரு ரேட்டு, நாங்களா கொண்டு வந்து கொடுத்தா ஒரு ரேட்டு. கொஞ்சம் கமிஷன் எடுத்துக்குவோம். அதே மாதிரி நீயும் வாங்கிக்க, இல்ல இந்த இடத்த விட்டு உயிரோட போகவே முடியாது. எங்க பசங்களுக்கு 2 தான் தெரியும். சாராயம் காய்ச்சுவாங்க, கொலை பண்ணுவாங்க. மிரட்டி பாக்குறீங்களா? ஐயா சத்தியமா சொல்றேன், 3 இன்ஸ்பெக்டர் 2 ஏட்டு 10 கான்ஸ்டபிள் இதே இடத்துல தான் வெட்டி பதிச்சிருக்கேன். என்ன இது? லஞ்சமா கிடைச்ச பணம் சார். வாட்? ஆமா சார், கள்ளச்சாராயம் காய்ச்சற இடம், கடத்தல் பண்ற இடம், போதை மருந்து விக்கிற இடம், பொண்ணுகளை வச்சு வியாபாரம் பண்ற இடம், அந்த மாதிரி இடத்துல கிடைச்ச பணம் சார். ஒரு ஏரியால 1 மணி நேரத்துல எவ்வளவு லஞ்சம் கிடைச்சா இந்த மெட்ராஸ்ல ஒரு ராத்திரியில எவ்வளவு சார் கிடைக்கும்? ஒரு நாள் முழுக்க எவ்வளவு சார் கிடைக்கும்? இந்த தமிழ்நாடு முழுக்க எவ்வளவு சார் கிடைக்கும்? இவ்வளவு அள்ளி அள்ளி லஞ்சம் கொடுக்கறவங்க எவ்வளவு அநியாயம் பண்றாங்க தெரியுமா சார்? எவ்வளவு அராஜகம் பண்றாங்க தெரியுமா சார்? அவங்க கிட்ட கை நீட்டி லஞ்சம் வாங்குற போலீஸ்காரங்க இதையெல்லாம் கை கட்டி வேடிக்கை பார்த்து நின்னுக்கிட்டு இருக்காங்க தெரியுமா சார்? லஞ்சம் வாங்குறவங்க மட்டும் குறை சொல்லாதீங்க, கொடுக்கறதுதான் பெரிய தப்பு சார். நீங்க டீ கொடுத்தா குடிப்பீங்க, காஃபி கொடுத்தா குடிப்பீங்க, விஷம் கொடுத்தா குடிப்பீங்களா சார்? சட்டம் ஒழுங்கு கெட்டு போறதுக்கு பொதுமக்கள் மட்டும் காரணம் அல்ல சார், உண்மையான காரணமே போலீஸ்காரங்க தான். போலீஸ்காரங்களை பார்த்து ரவுடித்தனம் பண்ணவங்க பயப்பட்ட காலம் போய் ரவுடித்தனம் பண்றவங்களை பார்த்து போலீஸ்காரங்க பயப்படுறாங்க. இது எப்ப சார் மாறும்? எப்ப சார் மாத்துவீங்க? ஜனங்களை எப்படி சார் காப்பாத்த போறீங்க? இதை உங்களுக்கு நான் உணர்த்தணும். அதுக்காக இந்த பணத்தை இங்க கொண்டு வந்தேன். என் சர்வீஸ்ல இப்படி ஒரு துடிப்பான போலீஸ் ஆபீசர் நான் பார்த்தது இல்ல. ஆமா, நீ எந்த ஏரியா இன்ஸ்பெக்டர்? எந்த ஏரியாவும் இல்ல சார், சும்மா நாடகத்துக்காக இந்த காக்கி சட்டை போட்டேன். என்னது, நாடகத்துக்காவா? ஆமா சார், ஒரு போலீஸ் ஜீப் எடுத்துக்கிட்டு தான் அந்த இடங்களுக்கு எல்லாம் போனேன். ஆனா ஒண்ணு சார், காக்கி சட்டையை மாட்டணும், இந்த நாட்டோட கண்ணியத்தை காப்பாத்துங்கிறது என்னோட லட்சியம் சார். உன்ன மாதிரி ஆளுங்க தான் போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கணும். உன்னை என்ன பண்ண நான் முடிவு பண்றேன், நீ வீட்டுக்கு போ. ஐஜி வர்றாரு. பார்த்தனே. சல்யூட் அடிப்பீங்க, ஏமாந்தவன் அடிப்பீங்க, எங்க அடிக்கணுமோ அங்க அடிக்க மாட்டீங்களே. என்ன அப்படி பாக்குற? நான் 3 மாசமா அமைச்சர் பதவியில இல்லாம இருந்தேன். அதுக்கு காரணம் யார்?
அந்த பிடபிள்யூல கிளார்க்கா வேலை செய்யறானே சபாரத்னம், அது என்ன மேலெடுத்து சமாச்சாரமா? அவனை என்ன பண்ணீங்க? 3 மாசமா மந்திரி பொண்டாட்டிங்கிற மரியாதையே இல்லாம போச்சு. நகை கடைக்கு போனா பணம் கேக்குறான், ஜவுளி கடைக்கு போனா பணம் கேக்குறான். மந்திரி பொண்டாட்டி பணம் கொடுத்து வாங்கினா கேவலம் இல்ல? உன்னை கேட்டாரா? சும்மாரியா? மந்திரி பொண்டாட்டி பணம் கொடுத்து வாங்கினா கேவலம் இல்ல? ஏங்க இதுதானே நான் சொன்னேன். அதை நான் சொல்லணும். பிஏவே எதுக்கு இருக்கேன்? உங்க பிரச்சனை மாணவர் பிரச்சனை ஆக்கிட்டான் சார் அவன். மாணவர்கள்னாலேயே கவர்மெண்ட் சரி காக்கி சட்டையும் சரி கொஞ்சம் கவனமா தான் சார் இருக்கும். அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் மறுபடியும் மந்திரியா இருக்கேன். நான் மந்திரி ஆனவன போடுற முதல் உத்தரவு, அவன் இருக்க கூடாது. உத்தியோகத்தில் இருக்க கூடாதா? உயிரோட இருக்க கூடாதா? அவன் சாவறது முக்கியம் இல்ல, அவன் நிம்மதியா இருக்க கூடாது. அவன் நிம்மதி இப்ப என் கையில. காக்கி சட்டையை போட்டுட்டு இன்ஸ்பெக்டர் ஏமாத்தி லஞ்சம் வாங்கியிருக்கான். அதை ஒன்ன வச்சு அவன் சீட்டை கிழிச்சு நான் ஜெயிலுக்கு அனுப்பிச்சேன். அவன் சீட்டை கழிச்சு ஜெயிலுக்கு அனுப்பாத, வீட்டுக்கு அனுப்பு. அவன் வேலை தேடி வீதி வீதி அலையணும். அவன் குடும்பம் சோத்துக்கு நாயா அலையணும். அதை பார்த்து நான் ரசிக்கணும். என்ன சார் இது? உங்களை டிஸ்மிஸ் பண்றதுக்காக என்கொயரி பண்ண சொல்லியிருக்காங்க. டிஸ்மிஸ் சார்? எதுக்கு சார்? நீங்க ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட்ங்கறத மறந்துட்டு காக்கி சட்டையை போட்டுட்டு கலாட்டா பண்ணிருக்கீங்க. போலீஸ்னு சொல்லி பொதுமக்களை ஏமாத்தி இருக்கீங்க. சார், நான் யாரை ஏமாத்தல. போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல நடக்கிற தப்பு ஐஜிக்கு தெரியணும், அதனால தான் அப்படி செஞ்சேன். அவங்க டிபார்ட்மெண்ட்ல நடக்கிற தப்பு நீங்க சொல்லி தான் ஐஜிக்கு தெரியணுமா? அவரே தப்பு பண்ணி தான் ஐஜி ஆனாரு. இப்போ உங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுத்து ஆக்ஷன் எடுக்க சொல்றது அதே ஐஜி தான். வணக்கம் ஐஜி சார். என்ன வேணும்? நான் என்ன தப்பு செஞ்சேன்? எதுக்காக என் மேல ஆக்ஷன் எடுக்க சொன்னீங்க? தம்பி சபாரத்னம், எங்க டிபார்ட்மெண்ட் இருக்கிற அதிகாரிங்க ஜனங்களுக்கு தெரிஞ்சே தான் தப்பு பண்றாங்க, ஜனங்களுக்கு தெரிஞ்சே தான் லஞ்சம் வாங்குறாங்க. அப்படி இருக்கப்போ நீ காக்கி சட்டையை போட்டுட்டு ஊர்ல நடக்கிற தப்பெல்லாம் கண்டுபிடிச்சு அது எங்கிட்டே வந்து சொன்னா எப்படி? நீ கொண்டு வந்து கொடுத்த லஞ்ச படத்துல தான் என் பொண்டாட்டிக்கு வைர நெக்லஸ் வாங்கி போட்டேன். அந்த வைர நெக்லஸ் என் பொண்டாட்டி கழுத்தை உறுத்துது, அது என் மனசாட்சி உறுத்துது. ஏன் தெரியுமா? அது நானா வாங்கின லஞ்ச பணம் இல்ல, நீ கொண்டு வந்து கொடுத்தது. அந்த நன்றி கடனுக்காகத்தான் உன்னை வேலையில இருந்து மட்டும் டிஸ்மிஸ் பண்ண சொன்னேன். பொண்டாட்டிக்கு புருஷன் அவன் உழைப்பில வாங்கி தரணும். நீங்க எவன் உழைப்பிலே வாங்கி தரீங்களா? நாளைக்கு அத்தனை பேர் உங்க வீட்டுக்கு வந்து உங்க பொண்டாட்டி சொந்தம் கொண்டாட நினைச்சா விட்டுருவீங்களா சார்? என்னடா சொன்னேன்? உங்க பொண்டாட்டி சுத்தமா இருக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்கல்ல, அதே மாதிரி தான் உங்க டிபார்ட்மெண்ட் சுத்தமா இருக்கணும்னு நாங்க நினைக்கிறோம். என் பொண்டாட்டி எனக்கு சொந்தம்டா. இந்த நாடு எங்களுக்கு சொந்தம் சார். உன்னை அரெஸ்ட் பண்ணி உள்ள தூக்கி போட வந்து ஏன் தப்பு? போடுங்க சார், தூக்கி உள்ள போடுங்க. இந்த நாடு நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க தூக்கி உள்ள போடுங்க. இந்த நாட்டை நாசமாக்கிறவனுக்கு பாதுகாப்பு போடுங்க. நியாயமா நடக்கிறவங்க தூக்கி உள்ள போடுங்க. ஏமாத்தி பிடிக்கிற எம்எல்ஏக்களுக்கு கும்பிடு போடுங்க. நேர்மையா நடக்கிறவங்க தூக்கி உள்ள போடுங்க. இங்க பார், நீ ஒரு ஐஜி கிட்ட பேசிட்டு இருக்கேங்கிற மறந்துடாத. மனசும் கையும் சுத்தமா இருக்கிறவன் ஐஜிக்கு இல்ல சார், அந்த ஆண்டவனுக்கு பயப்பட மாட்டான். ஆண்டவனுக்கு பயப்பட வேண்டாம், அரசியல்வாதிக்கு பயந்தாகணும். இல்ல உன்னை அழிச்சிருவாங்க. அழிச்சிருவாங்க? என்ன அழிக்க நினைக்கிற அந்த அரசியல்வாதி யார் சார்? திருவேங்கடம், மினிஸ்டர் திருவேங்கடம். ரத்த தானம் ஒரு நல்ல திட்டம். அதனாலதான் நானே தலைமை தாங்கி இந்த நாடு பூரா நடத்திட்டு வரேன். இந்தியாவிலே ரத்த தானம் பண்றதுல நாம தான் முதலிடம். பஸ் வசதியா நாம தான் முதலிடம். படிப்பு வசதியா நாம தான் முதலிடம். அதிகாரிங்க சுதந்திரமா செயல்படுறதுல நாம தான் முதலிடம். சத்துணவுல நாம தான் முதலிடம். சகலத்திலையும் நாம தான் முதலிடம். லஞ்சம் வாங்குறதுல நீங்க தான் முதலிடம். யாரா நீ? எதிர்கட்சிக்காரனா? இல்ல, உங்களுக்கு ஓட்டு போட்டு ஏமாத்த கட்சிக்காரன், சோத்து கட்சிக்காரன். உங்களால வேலை இழந்து வீதியில் நிற்கிறான். மிஸ்டர், கரெக்டா பண்றியா? போலிய என்ன பேச விடாம தடுக்கிறது சட்டமன்றம் இல்ல, கான்ஸ்டபிள். இவரை தூக்கி வெளியே விடுங்க. இன்ஸ்பெக்டர், அவனை விட்டுருங்க, அவன் பேசட்டும். என்ன நீங்க செய்யற தப்பு குழந்தையா இல்லாத அதிகாரிகளை ஊர் விட்டு ஊர் மாத்துவீங்க.
எதிர்த்து கேள்வி கேட்கிற என்ன மாதிரி ஆட்களை சீட்டை கிழிச்சு வீட்டுக்கு அனுப்புவீங்க. ஆனா அதிகாரிகள் சுதந்திரமா செயல்படுறதுல முதலிடம் எங்க ஆட்சியில தானே மேடையில பேசி மக்களை ஏமாத்துவீங்க. தகுதியே இல்லாத உன்னையெல்லாம் அந்த ஜனக தலைவர் சொல்றாங்க, மந்திரி சொல்றாங்க. என்னடா தகுதி இல்ல? என்ன தகுதி? மந்திரி அவருக்கு எனக்கு என்னடா தகுதி இல்ல? நீங்க சுகாதார அமைச்சர் தானே? நம்ம ஸ்டேட்ல எத்தனை அரசாங்க ஆஸ்பத்திரி இருக்குன்னு சொல்லுங்க. அரசாங்க ஆஸ்பத்திரி தானே? யோபியே சார், எவ்வளவு ஆஸ்பத்திரி இருக்கு? அது ஃபைல்ல இருக்கு. ஃபைல் எங்க இருக்கு? அது எங்க இருக்குன்னு தெரியலங்க. நிறைய ஆஸ்பத்திரி இருக்கு. எவ்வளவு டாக்டர்ஸ் இருக்காங்க, எவ்வளவு நர்ஸ் இருக்காங்க. ஒரு மாணவர் டாக்டர் ஆகிறதுக்கு அரசாங்கம் எவ்வளவு செலவு பண்ணுது? எவ்வளவு செலவு பண்ணுவோம்டா? கேள்வி கேட்கிற ஒவ்வொருத்தருக்கும் நாங்க பதில் சொல்லணுமா? இது என்ன உங்க அப்பா வீட்டு காசா? எங்க அப்பா வீட்டு காசு தான். நாங்க கட்டுற வரி பணத்தில் தான் உங்க அரசாங்கமே நடக்குது. அதனாலதான் கேட்கிறேன். இதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. ஆனா மெடிக்கல் சீட்டுக்கு எவ்வளவு லஞ்சம் வாங்குறது உங்களுக்கு தெரியும். கோடி கோடியா எப்படி கொள்ளையடிக்கிறது உங்களுக்கு தெரியும். இல்லையா மிஸ்டர் திருவாங்கனா? ஏடி, இது என்ன ஒரு ஆள் சாப்பிடுறதா இல்ல 9 ஆள் சாப்பிடுறதா? ஏங்க இப்படி கண்ணு வைக்கிறீங்க? அண்ணன் என்ன அடிக்கடியா வருது? வாரத்துல 5 நாள் வருது. வருதா? நான் என்ன எருமையா? இல்லையா? அடடே, மாப்பிள்ள வந்துட்டாரு. வாங்க மாப்பிள்ள. எப்போ வந்தீங்க மாமா? வழக்கம் போல வாழைக்காய் வியாபாரத்துக்கு வந்தாரு. வழக்கம் போல உங்க அம்மா வாழலை போட்டா காட்டுங்க. இந்த தடவை வந்தது வாழைக்காய் வியாபாரத்துக்கு மட்டும் இல்ல, பேசி நாளையும் குறிச்சிட்டு வந்துருங்கன்னு சொல்லி அனுப்பிச்சிருக்கா உங்க அத்தை. என்ன சொல்றீங்க? உங்களுக்குன்னு ஒரு பொண்ணை பெத்து 18 வருஷமா சோத்தை போட்டு வளர்த்துட்டு வந்திருக்கேன். என்ன மாமான்னு சொல்றீங்க? கல்யாண தேதி எப்போன்னு சொல்லுங்க. நான் சொல்றேன், உங்க பொண்ணுக்கு என் பையனுக்கு கல்யாணம் நடக்கிற அதே முகூர்த்தத்துல என் பொண்ணுக்கும் உங்க பையனுக்கு கல்யாணத்தை வச்சுக்கலாம். ஒரே செலவுல முடிஞ்சிடும் பாருங்க. அதுல ஒரு சின்ன சிக்கல். என்ன? என் பையனுக்கு வேற இடத்துல பொண்ணை பார்த்துட்டா என் பொண்டாட்டி. வேற இடத்துல பாத்திருக்கீங்களா? ஆமாமா. எந்திரியா மாப்பிள்ள. எந்திரியாங்கற? என்ன மாப்பிள்ள? யோ எந்திரியா மண்ணாங்கட்டினு. நான் அரசாங்க உத்தியோகம் பாக்குறேன். உன் பொண்ணு இங்க வந்தா கடைசி வரை கண் கலங்காம வச்சு காப்பாத்துவேன். அதனால உன் பொண்ணை என் தலையில கட்டி வைக்கலான்னு பாக்குறேன். ஆனா என் தங்கச்சிக்கு சீர்சனத்தை நகரட்ட எல்லாம் பண்றதுக்கு எனக்கு வசதி இல்ல. அதனால உன் பையனுக்கு வேற இடத்துல போட்டு பாத்துருக்கேன். நீ எல்லாம் ஒரு தாய் மாமனாயா? மாப்பிள்ள, இனிமே ஒரு வார்த்தை பேசக்கூடாது. இந்த வீட்டுக்கு வரக்கூடாது. போய் வெளியே. டேய் சபா, என்னடா இது? நீ சும்மா இருமா. நானும் கை கழுவுறேன். இந்த வீட்டுல கையை கழுவ கூடாது. சோப்ப கொடு. இவனுக்கு ரோசம் இருக்க மாப்பிள்ள, இது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. நல்லா இல்ல நல்லா இல்லன்னு எங்க வீட்டுல எத்தனை தடவையா சாப்பிட்டேன். எங்க தெருவிலேயே கை கழுவ கூடாது. ஊர்ல போய் கழுவியா? ஊருக்கு போற வரைக்கும் சும்மா இருக்க போறானாக்கு. நக்கிய ரேகையெல்லாம் அழிச்சிட போறான் இவன். மாப்பிள்ள, இன்னையோட உங்க உறவே முறிஞ்சு போச்சு. ஐயோ அண்ணா, போடி உள்ள. பாசமலர் அண்ணன். வணக்கம் சார். வாங்க தம்பி, வாங்க 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 வாங்க. ஏன் நிக்கிறீங்க? உட்காருங்க தம்பி. பரவாயில்ல சார். அட நிக்கிறீங்களே, உட்காருங்கண்ணா, உட்காருங்க. என்ன சாப்பிடுறீங்க? என்ன தம்பி, கேட்டதுக்கு பதில் சொல்லாம என்னையே பாக்குறீங்க? நீங்க ஆபீஸுக்கு வந்தப்போ அவமானப்படுத்தினேன், வீட்டுக்கு வந்தப்போ அவமானப்படுத்தினேன். ஆனா நீங்க என்ன விழுந்து விழுந்து உபசரிக்கிறீங்க சார். நீங்க என்ன அவமானப்படுத்தல தம்பி, அட்ராக்ட் பண்ணிட்டீங்க. வீட்டோட மாப்பிள்ளன்னு சொன்னதுமே போடா வெளியேன்னு பொங்கி எழுதிக்கல, உள்ளுக்குள்ள பூரிச்சு போயிட்டேயா. ஆம்பளைன்னா அவன் தான் ஆம்பளை, அவனை விடவே மாட்டேன்னு என் மக கிட்ட சத்தியமே பண்ணிட்டு வந்துட்டேன். ஏன் தம்பி, எனக்காக உங்க கொள்கையை கொஞ்சம் மாத்திக்க கூடாதா? மாத்திக்கிறேன் சார். உங்களுக்காக இல்ல, என் தங்கச்சிக்காக. உங்க மகளை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். நிஜமாவா தம்பி? ஆனா சொல்லுங்க தம்பி. நேர்மையா நடந்ததுனால என் வேலை போயிருச்சு சார். அதுக்கழுத போன போகிட்ட விடுங்க தம்பி. வேலையா முக்கியம்? ஒழுக்கம் தான் முக்கியம், நேர்மை தான் முக்கியம். அது உங்ககிட்ட இருக்கிறனால தான் உங்களை நான் செலக்ட் பண்ணேன். இதோ பாருங்க, என் வீட்டு மாப்பிள்ளை ஆயிட்டா நீங்க பார்த்து 1000 பேருக்கு வேலை கொடுக்கலாம். போங்க, போய் கல்யாண வேலையை பாருங்க மாப்பிள்ள. தங்கச்சி கல்யாணம் அவசியம் வந்துருக்கு. தங்கச்சி கல்யாணம் அவசியம் வந்துருக்கு. என்ன சொல்ல? சாராய வியாபாரி ஐயாவும் உங்களை பார்க்கணுமா? நான் வர சொல்லலையே. அவசியம் உங்களை பார்க்கணுமா? ஐயா வணக்கம்ங்க. ஐயா வணக்கங்க. வணக்கம். என்ன விஷயமா வந்தீங்க? இது வரைக்கும் நீங்க மட்டும் தானே மாமூல் வாங்கிட்டு இருந்தீங்க. இப்ப இன்னொரு மந்திரியும் மாமூல் கேட்டு பாருன்னு நினைக்கிறேன். அப்படியெல்லாம் இருக்காதுங்க. இவரை மாதிரி யாரும் கேட்க முடியும். உன்னை கேட்டனா? சும்மா
அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, சொந்த பிரச்சனையா பேச வந்தோம். எனக்கு ஒரே ஒரு பையன் இருக்கான். அது ஓங்குற அத போய் ஐயாடி சொல்லிட்டு இருக்கியே. அது இல்லைங்க, கல்யாணம் பண்ணணுங்கிறது அவன் ஆசை, உங்க பொண்ணை கட்டி வைக்கணுங்கிறது என் ஆசை. ஏயா உன் பையனுக்கு என் பொண்ணை கட்டி வைக்கிறதா? ஏந்திரியா திருவேங்கடம், உன் பொண்ணை கடத்திக்கிட்டு போயாவது கல்யாணம் பண்ணி வைப்பேன். முடியலன்னா உன் பொண்ணு முகத்துல ஆசிட்ட ஊத்துவேன். ஆசிட் ஊத்துறது நம்ம ஆட்சியில மாரியம்மன் கோயில்ல கூழு ஊத்துற மாதிரி ஆயிப்போச்சுங்க. என்னையா என்னாச்சு சார்? இந்த பொண்ணை உங்க நான் சொல்றேன் இன்ஸ்பெக்டர், எங்க அப்பா மேல உள்ள ஆத்திரத்துல இந்த ஆள் என்ன கடத்த பார்த்தா. என்னை காப்பாத்த வந்த இவங்களை எப்படி அடிச்சிருக்கான் பாருங்க. அவங்க மட்டும் வரலனா என் மானமே போயிருக்கும். ப்ளீஸ் நான் சொல்றத கேளுங்க. டேய், நான் பெண்களை மதிக்கிறவன், மதிக்காதவங்களை விதிக்கிறவன். ஏண்டா பட்ட பகல்ல பல பேர் பார்க்குற இடத்துல மந்திரி மகளே நீ இப்படி பண்ணா இல்லாத வீட்டு பொண்ணுங்களை என்னென்ன பண்ணுவ? அரசியல் வாரித்தா போய் சொல்லுவா, ஆனா அவன் மகன் அவனை விட போய் சொல்றான். நீங்க அவங்களை தான் நம்புவீங்களா? அழகு சார், நான் எவனையும் நம்புறவன் இல்ல, என்ன நம்புறவன் எலும்ப நொறுக்கிடுவேன். முதலாளி, என் நிலைமை பாத்தீங்களா? எங்க இருக்கேன்னு வெக்கமா இல்ல? லாக்அப்ல இருக்க. பிடிச்ச போலீஸ்காரன் கையை வெட்டி இருக்க வேண்டியதான்டா. இவங்க அப்பா மந்திரி. முதல்ல எந்திரி. திருவேங்கட சாரோட மகன் சார். எனக்கு மந்திரி தெரியும், மகனை தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. சரி, எதுக்கு வந்திருக்கீங்க? என்ன விஷயம்? எங்க டிரைவரை பிடிச்சி உள்ள வச்சிருக்கீங்க, அதான் பார்த்துட்டு போலான்னு வந்தேன். குடிபோதையில காரை ஓட்டி ஒரு ரிச்சாக்காரன் காலை உடைச்சிட்டான். உள்ள வைக்காம அவனுக்கு மவுண்ட் ரோட்ல செலவு வைக்க சொல்றீங்களா? என்ன சார் இது? மந்திரி வீட்டு டிரைவருக்கு காலை உடைக்க கூட உரிமை இல்லையா சார்? எங்க கிட்ட கொலை பண்றதுக்கே லைசென்ஸ் இருக்கு.
அவன் இல்லாம 2 நாள் வேலையே ஓடல சார். ஆந்திராவில இருந்து சாராயம் கடத்த முடியல, கேரளாவுக்கு அரிசி கடத்த முடியல. அவனை கொஞ்சம் வெளியே விட்டுருங்க சார். முடியாது. நீங்களா திறந்து விடுறீங்களா இல்ல லாக்கப்ப நாங்களே உடைக்கவா? ஜனங்க ஓட்டு போட்டது கொப்பனுக்குடா, உனக்கு இல்ல. சாவி எடுத்தவனை திறந்து விடுறான். எங்க அப்பாவோட அரசியல் வாழ்க்கையில முடியாதுன்னு சொன்ன ஒரே இன்ஸ்பெக்டர் நீதான். உன்னை ஸ்டேஷன்லயே கொல்லப்பா. என்னை எவனும் எதுவும் பண்ண முடியாது. போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கிற இன்ஸ்பெக்டரை உங்களால காப்பாற்ற முடியல. நீங்க எல்லாம் எப்படி மக்களை காப்பாற்ற போறீங்க? காக்கி சட்டை போட்டவங்களுக்கு எப்ப வீரமும் துணிச்சலும் போயிருச்சோ அப்பவே இந்த நாட்டுக்கு சனி பிடிச்சிருச்சுன்னு அர்த்தம். ஒரு நியாயமான மனுஷனை அடிச்சதுக்காக நான் வேதனைப்படுறேன். ஒரு நேர்மையான இன்ஸ்பெக்டர் கிட்ட அடி வாங்கினதுக்காக சந்தோஷப்படுறேன். நீங்க அடிச்சப்ப வலிச்சது சார். ஆனா மந்திரி மகனுக்கே பயப்படாத உங்க துணிச்சலை பார்த்ததும் வலி போயிருச்சு. உங்களை நான் மறக்க மாட்டேன். நான் வெளியே போறதுக்கு உதவி பண்ணீங்கன்னா உங்களை மறக்க மாட்டேன். என்னோட சொந்த ஜாமீன்ல உங்களை வெளியே அனுப்பி வைக்கிறேன். அம்மா, என்னம்மா என்னாச்சு? சபா, நீ வெளியில இருந்து வர்றப்போ வாசல்ல வாழை மரம் பந்தல் எல்லாம் பார்க்கலையா? கல்யாண மண்டபத்துல போட்டிருந்த பந்தல கூட பிரிச்சுட்டாங்கப்பா. நில்லு. எங்க வந்த? சார், கல்யாணத்துக்கு போட்டது பந்தலை எல்லாம் பிரிச்சுட்டாங்க. நான் தான் பிரிக்க சொன்னேன். கல்யாணத்தையே நிறுத்த சொல்லிட்டேன். உன்னோட ஒழுக்கம் நேர்மை இதெல்லாம் பார்த்துதான் என் மாப்பிள்ளைய ஆக்கிக்கணும்னு முடிவு பண்ணேன். எப்போ நீ மந்திரி மக கிட்ட தப்பா நடந்து ஜெயிலுக்கு போனியோ அப்பவே என் மனசை மாத்திக்கிட்டேன்.
சத்தியமா சொல்றேன், நான் மந்திரியோட பொண்ணுகிட்ட தப்பாவே நடக்கல சார். அப்படின்னு நீ சொல்ற, இந்த ஊர் சொல்லணுமே. சார், பத்திரிக்கை அடிச்சு தெரிஞ்சவங்களுக்கு எல்லாம் கொடுத்தாச்சு. இந்த நேரத்துல கல்யாணம் நின்று போச்சுன்னா என் மூச்சே நின்று போயிடும். தயவு செஞ்சு கல்யாணத்தை நிறுத்தாதீங்க சார். இல்ல தம்பி, நான் ஒரு முடிவு எடுத்துட்டா அதுல உறுதியா இருப்பேன். எல்லாத்துக்கும் காரணம் அந்த மந்திரியோட மகனா சார். அப்படியே இருக்கட்டுமே, உன் பேரு கெட்டது தானே சார். என்ன சார், என் தங்கச்சியோட வாழ்க்கை பிரச்சனை சார். இது என் மகளோட வாழ்க்கை பிரச்சனை சார். இதுக்கு மேலே நான் உங்ககிட்ட பேச விரும்பல. வணக்கம் பிஏ சார். வணக்கம் சார். வணக்கம் சார். மந்திரி வீட்டுல இல்லாத நேரம் நீங்க எல்லாம் எதுக்கு வந்திருக்கீங்க? அம்மா பேட்டி எடுக்கவா? ஓ, நீ எதுக்கே வந்த? மந்திரி மகளை பார்க்கணும். அவங்க டாப்ல பெட்ரூம்ல இருக்காங்க. Thank you. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வெயிட் அண்ட் எங்க போற? யோ நில்லையா, என்ன நான் சொல்லிக்கிட்டே இருக்க, போயிட்டே இருக்க நீ. அவ்வளவு வேகமா நடந்து போறேன். உயரமான ஆளா. என்ன அது? உள்ள போய் கதவை சாத்திட்டா என்ன நடக்குது உள்ள? இங்க எதுக்காக வந்த? உங்க அப்பா வாங்கின லஞ்சத்துல வளர்ந்த உன் உடம்ப இப்ப இந்த மஞ்சத்துல புரட்டி புரட்டி எடுக்க போறேன். இது பாரு, சத்தம் போட்டு எல்லாரையும் கூப்பிடுவ. அம்மா, அம்மா. ஐயோ, எப்படி நீ அம்மா கத்துறா? நீங்க தானே அம்மா, இதுல என்ன சந்தேகம்? அம்மா, அம்மா. நிறுத்துரு. சும்மா லொம்மா லொம்மான் சொன்னதுக்கு எவ்வளவு துடிக்கிறீங்க? உங்க அப்பனால என் வேலை போச்சு, உன்னால என் ஒழுக்க போச்சு, என் தங்கச்சி கல்யாணமே ரெண்டு போச்சு. நான் எவ்வளவு துடிச்சிருப்பேன், அதே மாதிரி நீயும் துடிக்கணும். யோ, போய் முதல்ல மந்திரிக்கு போன் பண்ணியா, போயா. மகளோட மானம் போயிருச்சு, மந்திரி துடிக்கணும். அதுக்காக பத்திரிக்கைக்காரங்களை கூட்டிட்டு வந்திருக்கேன். என்ன அது? உள்ள போய் 10 நிமிஷம் ஆகுது, என்ன நடக்குன்னே தெரியலையே. என்ன நடக்கும்? என்னையா நடக்கும்? நாளைக்கு என் பத்திரிக்கையில என்ன ஹெட்லைன் தெரியுமா? பரபரப்பான 10 நிமிடங்கள், பூட்டி அறைக்குள் மாட்டிய மந்திரி மகள். எப்படி? ஐயோ, பாவிங்களா, என்னையாச்சு? போன் பண்ணிட்டேன், ஐயா வந்துகிட்டே இருக்காரு. அப்பா, அன்னைக்கு நடந்த உண்மைகள் நீ பத்திரிக்கைக்காரங்க கிட்ட சொல்லணும். நான் நல்லவன்னு சொல்லணும். ப்ளீஸ். மாட்டேன். எங்க அப்பாவை அவமானப்படுத்துறவரை நான் விட மாட்டேன். உங்ககிட்ட எல்லாம் ஹீரோ மாதிரி மரியாதையா பேசின ஒத்து வர மாட்டேங்குது. வில்லன் ரேஞ்சுக்கு அடாவடித்தனம் பண்ணாதான் அடங்கி போவீங்க இல்ல? பட்டன் அவுத்துற வேண்டியதான். பட்டன் பட்டன். என் கேரக்டரையே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. இது பாரு, என்ன தொட்ட அப்புறம் நான் பொண்ணா இருக்க மாட்டேன். பயப்படாத, நான் உன்னை தொட மாட்டேன், நீ கட மாட்டேன். ஆனா பத்திரிக்கைக்காரங்க விட மாட்டாங்க. 10 நிமிஷம் நான் உள்ள இருந்த பரபரப்பா எழுதுவாங்க, நீயும் நானும் படுக்கையில் இருந்ததை எழுதுவாங்க. எப்படி? அக்கா நான் வரணும். சரி. ஓகே, வெரி குட். என்னம்மா? ஒண்ணுமே புரியல. Thank you. You scoundrel! Thank you. என்னங்க, நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், பேசாம போயிட்டே இருக்கீங்களா? சொன்னியம்மா? நான் சொன்னம்மா. என்னப்பா பேசாம போறீங்க? அப்பா, நான் கெட்டு போயிட்டேன்னு பத்திரிக்கையில எல்லாம் எழுதுவாங்க, போன் பண்ணி நிறுத்த சொல்லுங்கப்பா. ஆமாங்க, சொல்லுங்க. யோ, என்னையா பாத்துட்டு இருக்க? போன் பண்ணியா? யோ, போன வைய. அம்மா, அவன் கெடுத்துட்டு தான் நாளை பேப்பர்ல செய்தி வரணும். நீ போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். விஷயம் கோர்ட்டுக்கு போகணும். அங்க அவன் கெடுத்துட்டு தான் நீ சொல்லணும். அப்பா, அவன் எனக்கு எடுக்கவே இல்ல. அத பத்தி எனக்கு கவலை இல்ல. என்னங்க நீங்க? பொண்ணு கெட்டு போனா கூட அதை மறைக்கிற அப்பனை தான் பாத்திருக்கேன். ஆனா கெட்டு போகாத ஒரு பொண்ணு கெட்டு போயிட்டு தான் சொல்ல சொல்றீங்களே? அவன் கெடுத்துட்டு தான் உன் மாவா கோர்ட்ல சொன்னா அவனை 7 வருஷம் உள்ள அனுப்பிடுவேன். இதை விட்டா எனக்கு நல்ல சந்தர்ப்பமே கிடைக்காது. அந்த பாவி உள்ள போயிடுவாங்க, ஆனா நம்ம பொண்ணோட வாழ்க்கை பாழா போயிடுமே. பொண்ணோட வாழ்க்கையை விட எனக்கு அரசியல் வாழ்க்கை தான் முக்கியம். என்னை அவமானப்படுத்தினவன் அழியணும். அதுக்காக எது அழிஞ்சாலும் எனக்கு கவலை இல்லை. கோர்ட்ல ஏறி அவனை கெடுத்தான் சொல்லல மவள, நான் மனுஷன் இல்லை. யுவர் ஆனர், குற்றவாளி கூண்டிலே நிறுத்தப்பட்டிருக்கும் இந்த சபாரத்னம் தமிழனாக பிறந்த ஒவ்வொருவரும் தலைகுனியும்படியான ஒரு காரியத்தை பண்ணியிருக்கிறார்.
மாண்புமிகு மந்திரி திருவேங்கடம் அவர்கள் வீட்டிற்கு சென்று அவர் மகள் விஜயாவை பலவந்தமாக அந்த பெண் கையெடுத்து கும்பிட்டும் கேட்காமல் கதற கதற கற்பழித்திருக்கிறார். மிருகத்தனமான இவரது செயல் மன்னிக்க முடியாத மிகப்பெரிய குற்றமாகும். எனவே இவருக்கு கடுமையான தண்டனை வழங்கும்படி கனம் கோற்றார் அவர்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். மிஸ்டர் சபாரத்னம், பப்ளிக் ப்ராசிக்யூட்டரோட குற்றச்சாட்டுக்கு உங்களுடைய பதில்? பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் கருப்பு கோட்டு போடுறதுக்கு பதிலா சினிமாக்கு கதை வசனம் எழுத போயிருந்தா நிறைய காசு சம்பாதிச்சிருக்கலாம். நடக்காத ஒன்ன பக்கத்துல இருந்து பார்த்த மாதிரி எவ்வளவு அழகா சார் போய் சொல்றீங்க. யுவர் ஆனர், மந்திரியோட மகளை நான் கெடுக்கல. அப்படிப்பட்ட தப்பான மகனை எங்க அம்மாவுக்கு நான் பிறக்கல. அப்படிப்பட்ட அசிங்கமான மகனை எங்க அப்பாவை என்ன வளர்க்கல. பெண்களை தாயா மதிச்சு வாழ்ந்த தலைவனை நேசிச்சவனா, என்ன நேசிக்கிறவனா, பெண்களை தெய்வமா வணங்குற தமிழ் மண்ணில் பிறந்தவனா. தமிழ் மண்ணில் பிறந்தவங்க பெண்களை தெய்வமா நினைப்பாங்கன்னு சொல்றீங்க. ஆனா தினம் பேப்பரை படிச்சா எத்தனை கற்பழிப்பு செய்திகள் வருது தெரியுமா உங்களுக்கு? மானமுள்ள தமிழனா, ஒழுக்கமுள்ள தமிழனா, அசிங்கமான தமிழனா அராஜகவாதியா மாத்துறது அரசியல்வாதிகளோட தப்பு. அந்த தப்பை தடுக்க முயற்சி பண்ணாம வளர விட்டது அரசாங்கத்தோட தப்பு, போலீஸ் டிபார்ட்மெண்டோட தப்பு. அப்படி அவங்க மேல ஆக்ஷன் எடுத்து கோர்ட்டு கொண்டு வந்தாலும் அவங்க குற்றவாளி இல்லைன்னு திறமையா வாதாடி பணத்தால பொய் சாட்சியால அவங்களுக்கு விடுதலை வாங்கி கொடுத்து வெளியே அனுப்புறது உங்க மாதிரி சட்டம் படிச்சவங்க செய்யற தப்பு. மிஸ்டர், நீங்க வழக்குக்கு சம்பந்தம் இல்லாத விஷயங்களை பேசிக்கிட்டு இருக்கீங்க. வழக்குக்கு சம்பந்தம் இல்லாத கேள்வியை கேட்டதே நீங்க தான். நீங்க மந்திரி திருவேங்கட வீட்டுக்கு போனீங்களா இல்லையா? போனேன். மந்திரி மக தனியா இருந்த அறைக்குள்ள அத்துமீறி நுழைஞ்சி கதவை தாப்பா போட்டீங்களா இல்லையா? போட்டேன். 10 நிமிஷம் உள்ள இருந்தீங்களா இல்லையா? இருந்தேன். அந்த பொண்ணை கெடுத்தீங்களா இல்லையா? இல்லை. என்ன அந்த 10 நிமிஷம் வேற என்ன பண்ணீங்க? பகவத்கீதை படிச்சுட்டு இருந்தீங்களா? பூட்டின அறைக்குள்ள இருந்து அந்த பொண்ணு அம்மா அம்மான்னு அலர்னதா உங்க கூட வந்த பத்திரிக்கைக்காரங்களே சொல்லியிருக்காங்க. அவ தமிழ்நாட்டுல பிறந்தவன், அம்மா அம்மானதான் அலறுவன். கேரளால பிறந்திருந்தா அம்மே அம்மேன்னு அலறியிருப்பா. வடநாட்டுல பிறந்திருந்தா மா மான்னு அலறியிருப்பா. மிஸ்டர், கேள்வி கேட்டா கிண்டலா பதில் சொல்றீங்களா? ஏன் சார், ரூமுக்குள்ள இருந்ததே நானும் அந்த பொண்ணு தான். உள்ள என்ன நடந்ததுன்னு எங்க 2 பேருக்கு மட்டும்தான் தெரியும். பத்திரிகைக்காரங்களுக்கு எப்படி சார் தெரியும்? யுவர் ஆனர், என்ன அவமானப்படுத்தின அந்த பொண்ணை பதிலுக்கு அவமானப்படுத்துறதுக்காக போனேன், கெடுக்கிறதுக்காக இல்ல. யுவர் ஆனர், பாதிக்கப்பட்ட பெண்ணை விசாரிக்க அனுமதி வேண்டுகிறேன். எஸ், கிராண்டட். விஜயா விஜயா விஜயா. பாருங்கம்மா, இந்த கூண்டுல நிக்கிறாரே சபாரத்னம், அவர் உங்களை கெடுத்தாரா? சொல்லுங்கம்மா, கெடுத்தாரா? ஆமா, ஆனா என்னோட சம்மதத்தோட தான் கெடுத்தாரு. என்னம்மா சொல்ற? அவரை நான் காதலிச்சேன். எங்க கல்யாணத்துக்கு எங்க அப்பா சம்மதிக்கல. அவர் என்ன கெடுத்துட்டா அவரை தான் எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சாகணும்னு நினைச்சேன். அதனால நான் தான் அவர் வர சொன்னேன். என்னம்மா இப்படி சொல்லிட்ட? வேற எப்படி சொல்வேன்னு எதிர்பார்த்தீங்க யுவரான? இதுக்கு உங்க தீர்ப்பு என்னவோ அது சொல்லுங்க யுவரான. நடந்து முடிந்த சம்பவம் பெண்ணின் பரிபூர்ண சம்மதத்தோடு நடைபெற்று இருப்பதால் இதை பலாத்காரம் என்றோ கற்பழிப்பு என்றோ கருத முடியாது. எனவே குற்றம் சாட்டப்பட்ட சபாரத்னத்தை நிரபராதி என்று தீர்ப்பு கூறி விடுதலை செய்கிறேன். போன ஜென்மத்தில் நான் செஞ்ச புண்ணியம், என் தலைவர் பொண்ணு கோர்ட்ல உன்னை காதலிக்கிறேன்னு பொய் சொல்லுச்சு, நீ கம்பி என்னாம தப்பிச்ச. பாருங்க, சும்மா தலைவன் அந்த ஆளை பத்தி பேசுனீங்க, அப்புறம் நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். நெல்லு, எங்க வந்த? இது பாருங்க, குடும்ப விஷயத்தை நடு தெருவில் பேசக்கூடாது. யாராவது பார்த்தா அசிங்கமா இருக்கும். எங்க வந்த? என் புருஷன் வீட்டுக்கு. தாலியே கட்டல? இவன் புருஷனா? இந்த கேள்வியை நீங்க கேட்கறது நியாயமே இல்லப்பா. எனக்கு விவரம் தெரிஞ்ச வரைக்கும் எங்க அம்மா கழுத்துல தாலி கட்டாம தானே பொண்டாட்டியா வச்சிருந்தீங்க. எங்க அம்மா கழுத்துல தாலி இல்லாம தானே நான் பிறந்தேன். அப்படி கேவலமா பிறந்தவ தாலி கட்டாம ஒருத்தனை புருஷனை நினைக்கிறது என்னப்பா தப்பு? மந்திரி மக இப்படி பண்ணிட்டாலேன்னு 4 பேருக்கும் தெரிஞ்சா அசிங்கங்கிறதுக்காக தான் நீங்க வந்திருக்கீங்க.
ஆமா, நான் உங்க மகன் இந்த நாட்டுக்கு எப்பப்பா தெரியும்? எங்க அம்மா உங்க சம்சாரம் இந்த நாட்டுக்கு எப்ப தெரியும்? போன வருஷம் தானப்பா தெரியும். அதுவும் நீங்கள சொன்னீங்க. எதிர்கட்சிக்கார ஊர் ஊரா வீதி வீதியா மேடை போட்டு கிழின்னு கிழிச்சான். அதுக்கப்புறம் தானே நீங்க சொன்னீங்க. நீங்க தான் அப்படி இருக்கீங்க. ஆனா நான் உங்க மேல உயிரையே வச்சிருந்தேன். உங்களை அவமானப்படுத்ததுனால எந்த தப்பு செய்யாத இவரை ஜெயிலுக்கு அனுப்புனேன். எனக்கு எங்க அப்பாவோட கௌரவம் தான் பெருசா தெரிஞ்சது. ஆனா உங்களுக்கு மகளோட வாழ்க்கை பெருசா தெரியல. தெரிஞ்சிருந்தா கோர்ட்ல நான் கெட்டு போனவன்னு சொல்லிருப்பீங்களா? என்னை பத்தி தப்பான செய்தி பேப்பர்ல வராம நீங்க தடுத்துருக்கலாம். உங்க அரசியல் லாபத்துக்காக நான் கெட்டு போனவர் இந்தியா முழுதும் பேச வச்சிட்டீங்க. இப்ப இவரை நேத்துக்கலனா என் நிலைமை என்ன ஆகும்? என்னை எவப்பா கட்டிக்குவா? எனக்கு கோடி கோடியா பணம் இருக்கு, மந்திரிங்கிற பவர் இருக்கு. நான் இப்படி சூண்டுனா போதும், ஆயிரக்கணக்கில் மாப்பிள்ள நிற்பான். நீங்க சொன்னீங்களே கோடி கோடியா சொத்து இருக்குன்னு, எப்படி சம்பாதிச்சீங்க? ஏர் புடிச்சு விழுந்தீங்களா இல்ல நெத்தி வேர்வ நிலத்துல சேர்ந்த பாடுபட்டீங்களா? பாவம் பண்ணி சேர்த்த சொத்து, ஊழல் பண்ணி சேர்த்த சொத்து, இது தமிழ்நாட்டு மக்களோட ரத்தம் பா, ரத்தம். நீங்க சொன்னீங்களே மந்திரி பவர், எத்தனை அடிக்கை? உங்களை மாதிரி மந்திரிகளோட நிலைமை என்ன? எத்தனை மந்திரி இந்த நாட்டுல அட்ரஸ் இல்லாம அலையறாங்க, மக்கள் பார்க்கல? அப்ப நீ இங்க இருந்து வரமாட்டேன். இது பாவத்துல வளர்ந்த உடம்பு. அதை தீர்த்துக்கிறதுக்காக தான் கங்கையை தேடி வந்திருக்கேன். கட்டின புடவையோட தான் வந்திருக்கேன். எதையும் அவுத்து வீசி எரிஞ்சிட்டு நிர்வாணமா நடந்து வந்திருப்பேன். ஏன் அப்படி செய்யல? நீங்க அசிங்கப்பட்டுருவீங்கிறதுக்காக இல்ல, நாளைக்கு என்ன கட்டிக்க போறவரு அவமானப்பட்டு கூடாதுங்கிறதுக்காக தான். ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. எல்லாத்தையும் எடுத்துட்டு போங்க. என்னவங்க ஏத்துக்கிறதா இருந்தா புடவை கொடுத்து ஏத்துக்கிட்டோம். யோ திருவேங்கடா, தலைவர்னு இத்தனை வருஷமா உனக்காக நான் உயிரையே விட்டுட்டு இருந்தேன். இப்ப அதை நினைச்சு வெக்கப்படுறேன். பெத்த பொண்ணை நல்லா வாழ வைக்க முடியல, நீ எப்படியா மத்த பொண்ணுகளை வாழ வைக்க போற? இத பார், இது வரைக்கும் உன்னை எதிர்த்தவங்க போஸ்டர் மேலதான் சாணி அடிச்சேன். இப்போ இங்கிருந்து போகல, உண்மையிலேயே சாணி அடிப்பேன். டேய் எடு அந்த சாணிய. நீயாச்சு, அந்த பொண்ணாச்சு. தலைக்கு மேல வேலை இருக்குன்னு சொல்லு, கட்டிங் பண்ணிட்டு வந்துறேன். அம்மா நீங்களா? வாங்கம்மா, வாங்கம்மா. பார்வதி, சபா, அஞ்சலி, யார் வந்திருக்கான்னு பாரு. தலைவரோட சம்சாரம். வணக்கம்மா. தலைவரோட சம்சாரம். அம்மா விஜயா, அம்மா விஜயா, அம்மா கார்ல வரல, ஆட்டோல வந்திருக்கு. ஏன்னு கேளு. ஏமா கோயிலுக்கு போறதா சொல்லிட்டு அப்பாக்கு தெரியாம வந்துட்டேன். பாருங்க நல்லா பாருங்க, 300 ரூபாய் வாடகை, ஆனா கொடுக்கறது இல்ல. சும்மாருங்க. பெரிய பங்களாவில் இருந்துட்டு உங்க பொண்ணு இந்த சின்ன வீட்டுல எப்படி இருக்காங்கன்னு பாக்குறீங்களா? நானே சின்ன வீடா இருந்தவ தானே. மாப்பிள்ள, என் பொண்ணுக்கு 3 வேளை சோறு போடலைனாலும் பரவாயில்ல, 3 முடிச்சு மட்டும் போட்டுருங்க. அதை யாருக்கும் தெரியாம பண்ணிடாம இந்த ஊருக்கே தெரிகிற மாதிரி பண்ணிடுங்க. வரேம்மா, வரேன். அம்மா, வீட்டுக்கு வந்துட்டு சாப்பிடாம போறேன்னு தானே கேட்க போறேன். சாப்பிட்டு வயிறு நிறைஞ்சு போறதை விட மனசு நிறைஞ்சு போறேம்மா. இப்படிப்பட்ட தங்கமான பிள்ளை எனக்கு மாப்பிள்ளையா கிடைச்ச சந்தோஷத்துல
வரேன். தலைவர் அம்மா வாழ்க. சொல்றேன். இது வீடுங்க. வீடா இருந்தா என்ன? தலைவர் அம்மா வா. தலைவர் அம்மாவை பத்தி சொன்ன. அவங்க சொல்றது நியாயம்தான். தாலி கட்டாம ஒரு வயசு பொண்ணை வீட்டுல வச்சிருக்கிறது தப்புதான். இல்ல அத்தை, என்னால தானே அஞ்சலி கல்யாணம் நின்று போச்சு. அவ கல்யாணம் முடிஞ்ச பிறகுதான் என் கல்யாணம். இது பொண்ணு. இத பாருங்க, இனிமே நீங்க அவளை உங்க பொண்ணுன்னு சொன்னீங்க, நான் பொம்பளையாவே இருக்க மாட்டேன். என்னடி சொல்ற? என் மகன் ஒரு பொண்ணு கழுத்துல தாலி கட்ட முடியாம கெடுத்தவன் அவன் தங்கச்சிக்கு அவ கல்யாணம் பண்ணி வைக்க போறாளா? அவ கூட படிச்சவனா? அவன் கையில கால்ல விழுந்து வரதட்சணையே எல்லாமே பண்ணி வைக்கிறாளா? நீங்க என்ன பண்ணுவீங்களோ தெரியாது. அந்த கல்யாணம் நடக்க கூடாது. ஹலோ, வணக்கம் சார். நான் தான் ஜட்ஜி ராகவன் பேசுறேன். என் பொண்ணு விஷயம் தான் உனக்கு தெரியுமே. அவ போன இடத்துல ஒரு கல்யாணம் நடத்தி வைக்க போறாளாம். அந்த கல்யாணம் நடக்கக்கூடாது. வச்சிரு போன. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அலங்காரம் பண்றதுக்கு முன்னாடி அண்ணன் கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்துடுறேன். கடத்திக்கிட்டு போறதுக்காக காவல்துறையில இருந்து வந்திருக்கோம். அஞ்சலி எங்க? அண்ணன் கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு வரேன்னு போனா 15 நிமிஷம் ஆச்சு, இன்னும் காணோம். 15 நிமிஷம் ஆச்சா? அஞ்சலி காணுங்க. நான் நல்ல குடும்பத்துல பிறந்த பொண்ணு. எனக்கு இன்னைக்கு கல்யாணம். என்னை விட்டுடுங்க சார். தயவு செஞ்சு என்னை விட்டுடுங்க. இந்த தொழிலுக்கு புதுசா வந்தவங்க முதல் தடவை பிடிபட்டதும் விபச்சாரம் பண்ணலன்னு தான் சொல்லுவாங்க. ஜட்ஜ் சார், என்ன உங்க பொண்ணா நினைச்சு பாருங்க. என்ன வீட்டுக்கு போக சொல்லுங்க சார். இல்லனா அவமான தாங்காம எங்க அப்பா அம்மா அண்ணன் எல்லாம் தற்கொலை பண்ணிப்பாங்க சார். இத பாருமா, இது கோர்ட். பந்தபாசத்துக்கெல்லாம் இங்க இடம் இல்லை. ஏன் பொண்ணா இருந்தாலும் இதே தண்டனை தான் கொடுப்பேன். ஜட்ஜ் சார், என்ன பிடிச்ச இந்த இன்ஸ்பெக்டர் நல்லா விசாரிங்க. நான் தப்பு பண்ணல. கோயிலுக்கு பக்கத்துல போற வரவன் கையெல்லாம் பிடிச்சி இழுத்துட்டு இருந்தா இவரான. அரெஸ்ட் பண்ண போன என்னையே நீயும் வரியான்னு கேட்கிற இவரான. சார், அந்த இன்ஸ்பெக்டர் சொல்றத நம்பாதீங்க. அவன் ஏன் தங்கச்சி சார். பத்திரமா தங்க சார். மிஸ்டர், உங்க தங்கச்சி தங்கமா இல்ல பித்தளையான்னு கோர்ட் முடிவு பண்ணும். சார், நான் சொல்றது கரெக்ட் சார். இதுக்கெல்லாம் நாளைக்கு உடம்புல காக்கி சட்டை இருக்காடா, கொண்டாட்டி கழுத்துல தாலி இருக்காது. ஆர்டர், ஆர்டர், ஆர்டர். கோர்ட்ல எப்படிலாம் கூச்சப்படக்கூடாது சார். அது தங்கச்சி சார். ஓகே, நான் வந்துட்டேன்ல, பாத்துக்கிறேன். நீங்க போங்க. இன்ஸ்பெக்டர், இந்த பொண்ணு குடிபோதையில இருந்தான்னு ஆதாரம் இருக்க? டாக்டர் சர்டிபிகேட்டே இருக்கு யுவர் ஆனர். டாக்டரே சொல்லிருக்காருமா நீ குடிச்சிருந்தேன்னு. யுவர் ஆனர், இந்த நாட்டில் விபச்சாரம் ஒழியணும், ஒழுக்கம் வளரணும்னு நீங்க எடுக்கிற முயற்சிகளும் கொடுக்கிற தீர்ப்புகளும் எங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. ஒரு லாட்ஜில் விபச்சாரம் பண்ண பெண்களை கைது பண்ணி உங்க முன்னாடி கொண்டு வந்திருக்கேன். அவங்களுக்கு இதே மாதிரி கடுமையான தண்டனை வழங்குமாறு கனம் கோர்ட் கேட்டுக்கிறேன். எஸ், ப்ரொசீட். இன்ஸ்பெக்டர், அது யார் தெரியுமா? மை வைஃப். ஷீ இஸ் மை வைஃப். அது எனக்கு தெரியாது யுவர் ஆனர். இல்ல, நான் விபச்சாரம் பண்ணல. நான் விபச்சாரம் பண்ணல. அம்மா, இந்த தொழிலுக்கு புதுசா வந்தவங்க எல்லாருமே முதல் தரம் பிடிபட்டதும் நான் விபச்சாரம் பண்ணலன்னா சொல்லுவாங்க. இல்லையா யுவர் ஆனர்? யோ, அவன் ஏன் பொண்டாட்டியா? சாரி சார், கோர்ட்ல பந்தபாசத்துல இடம் இல்லை நீங்க தான் சொன்னீங்க. அப்படிப்பட்டவர் எழுந்துச்சு நிக்கிறீங்களே யுவர் ஆனர். பாண்டி பஜார் லாட்ஜில் காரை விட்டு இறங்குற கையெல்லாம் பிடிச்சி இழுத்துட்டு இருந்தாங்க. அரெஸ்ட் பண்ண போன என்னையே நீயும் வரியான்னு கேட்கறாங்க யுவர் ஆனர். இல்ல இல்ல, இந்த இன்ஸ்பெக்டர் போய் சொல்றாரு. இவங்க குடிபோதையில இருந்ததுக்கு ஆதாரமா டாக்டர் சர்டிபிகேட் இருக்கு யுவர் ஆனர். இன்ஸ்பெக்டர், நீங்க பிளான் பண்ணி புடிச்சிட்டு வந்திருக்கீங்க.
50 ரூபாய் கொடுத்தா எத்தனை டாக்டர் சர்டிஃபிகேட் வேணாலும் வாங்கலாம் தெரியுமா உங்களுக்கு? அப்போ இந்த பொண்ணு குடிபோதையில் இருந்தானு அந்த இன்ஸ்பெக்டர் கொடுத்ததோ 50 ரூபாய்க்கு வாங்கின சர்டிபிகேட்டா? யுவர் ஆனர், ஒருத்தரோட செல்வாக்கை குறைக்கிறதுக்காகவும் எதுக்குறவங்களை அழிக்கிறதுக்காகவும் அவமானப்படுத்துறதுக்காகவும் பொய் கேஸ் போறது நாட்டில் அதிகமாயிடுச்சு. அதுக்கு சட்டத்தை காப்பாற்ற வேண்டியவங்களே தொட போறது சகஜமாயிடுச்சு. இந்த பொண்ணோட கல்யாணத்தை தடுத்து நிறுத்துறதுக்காக ஒரு பாவம் அறியா இந்த பொண்ணை இங்க கொண்டு வந்திருக்காங்க. இனிமே எந்த மாப்பிள்ளை கழுத்து தாலி கட்டக்கூடாது, இவன் அண்ணன் அவமானத்தில் சாகணுன்றதுக்காகவே இந்த பொண்ணை கோர்ட் வரைக்கும் கொண்டு வந்திருக்காங்க. அந்த தங்க மனசுக்காரன் தலைகுனியை நான் விட மாட்டேன். யுவர் ஆனர், வாழ வேண்டிய ஒரு பொண்ணுடைய வாழ்க்கை பாழாடக்கூடாதுன்னு தான் நான் இந்த கோர்ட்டை இப்படி நடந்துக்கிட்டேன். நான் செஞ்சது தப்பு இல்லைன்னா என்னை மன்னிச்சிருங்க. தப்புனா என் மேல என்ன ஆக்ஷனாலும் எடுத்துக்கலாம். ஆனா எடுக்க முடியாது. எனக்கும் சட்டம் தெரியும். குடும்ப மானத்தையே காப்பாத்திட்டப்பா. உங்க மகன் என் உயிரையே காப்பாத்தினார். அதுக்கு முன்னால நான் பண்ணது ரொம்ப சாதாரணம். சாரிம்மா, உன் சம்மதத்தை கேட்காமல உன் கழுத்து தாலி கட்டிட்டேன். உனக்கு சம்மதம் தானே? அப்புறம் நிக்கிற காலைல விழு. நல்லா 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 இருக்கணும். வாங்க போலாம். அடடே, மாப்பிள்ளை ஜீப் எல்லாம் வச்சிருக்காரு போல இருக்கு. அதுலயே வீட்டுக்கு போயிடலாமே. நோ, அது மாப்பிள்ளை ஜீப் இல்ல, கவர்மெண்ட் ஜீப். சொந்த வேலைக்கு அதை யூஸ் பண்றது இல்ல. நான் உங்களுக்கு டாக்ஸி அரேஞ்ச் பண்றேன். மகன மாதிரியே மாப்பிள்ளை. அப்பா நீங்க வீட்டுக்கு போங்க, எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்குது, நான் அப்புறமா வரேன். எங்கப்பா போற? மந்திரியோட வீட்டுக்கு. இருக்குப்பா, அவரோட மகளை பாக்குறதுக்காக. நம்ம குடும்ப கோர்ட்டுக்கு வந்தது காரணமே அவதான்ப்பா. அவளை நான் சும்மா விட மாட்டேன். சபா நில்லுங்க. இல்ல ரங்கராஜ், நீங்க மட்டும் நீ கோர்ட்டுக்கு வரலன்னா என் தங்கச்சியோட நிலைமை என்ன இருக்கும்? நான் கோர்ட்டுக்கு வந்தது காரணமே மந்திரியோட மக தான். ஜட்ஜோட மனைவியை கூட்டு வந்து கூண்டுல ஏத்த நாடகத்தை ஏற்பாடு பண்ணதே அவங்கதான். எங்கடா வந்த? உன் பொண்டாட்டியை பார்க்கவா? என்ன பார்க்கற? தாலி கட்டலனா கூட பொண்டாட்டி தான் அன்னைக்கு அவ சொன்ன இல்ல. என் பொண்ணா இருந்தாலும் ரொம்ப நல்லவன். என் குடும்பம் என் புருஷன் வசனம் பேசினா பாடி உள்ளன்னு இழுத்து பூட்டிட்டா என் பொண்டாட்டி ஓம் பொண்டாட்டிய. ஆனா அவ இப்ப இந்த வீட்டுல இல்ல. எந்த வீட்டுல மறைச்சு வச்சிருக்கோன்னு எங்களுக்கே தெரியாது. எங்களுக்கு அவ்வளவு வீடு இருக்கு. அத்தை, உங்களுக்கு எத்தனை வீடு இருந்தாலும் மேஜரான பொண்ணை அடைச்சு வச்சிருந்தீங்கன்னா புதுசா ஒரு வீட்டுக்கு போக வேண்டி இருக்கு. மாமியார் வீடு அங்க போயிட்டீங்கன்னா உங்களுக்கு பேரெல்லாம் கிடையாது, நம்பர் தான். அலுமினிய தட்டை கையில கொடுத்து களியுருண்டை மேல வச்சிருவாங்க. போட போய் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடு. தட்டை கொடுக்குறானா களியை கொடுக்குறானான்னு பார்க்குறேன். போலீஸ் எங்க போலீஸ்ரா? அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறேன். மாப்பிள்ளையும் ரெடி பண்ணிட்டேன். கோர்ட்ல கெட்டு போனேன்னு சொன்ன ஒரு பொண்ணை எப்படி கட்டிக்க சம்மதிச்சான்னு யோசிக்கிறியா? 2 பங்களா தரேன்னு சொன்னேன், 4 பஸ் ரூட்டு தரேன்னு சொன்னேன், எவ்வளவு வேணாலும் பணம் தரேன்னு சொன்னேன். இன்னும் எத்தனை தடவை வேணும்னாலும் கெட்டு போலான்னு சொல்லிட்டான். அவன் தான் இவர் மாப்பிள்ளை. 10ஆம் தேதி 10 மணிக்கு கல்யாணம். பத்திரிகைலாம் அடிக்க கொடுத்துட்டேன். முதல் பத்திரிக்கை முதலமைச்சர் கொடுக்க போறேன். மிஸ்டர் திருவாங்கடம், எப்போ சொல்றேன், நீ உன் மகளை எங்க அடைச்சு வச்சிருந்தாலும் சரி, அவதான் என் பொண்டாட்டி. பையா வணக்கம். என் பொண்ணு கல்யாணம். முதல் பத்திரிக்கை முதலமைச்சர்கிட்ட கொடுக்கணும்னு என் பொண்டாட்டி ஆசைப்பட்டா. குடியா பொண்ணு கல்யாணம் தானே? பத்திரிக்கை ஏற்கனவே வந்தாச்சே. ஏற்கனவே வந்துருச்சா? 10ஆம் தேதி 10 மணிக்கு எங்க வீட்டு கல்யாணம்ங்க. 10ஆம் தேதி 10 மணிக்கு தானேயா? மாப்பிள்ளை பேரு சபாரத்னா. அவனே கொண்டாந்து கொடுத்தான். பையன் நல்ல வாட்ட சாட்டமா உயரமா அழகாத்தாயா இருக்கான்.
வாங்க 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 வணக்கம். என்ன கடையில பெருசு பண்ணிட்டீங்க போல இருக்கு. ஜாக்பார்ல அடிச்சதா? எல்லாம் உங்க தயவு. ஆமா, பொண்ணு கல்யாணத்துக்கு நகை ஆர்டர் கொடுக்க தானே வந்திருக்கீங்க. ஒரு போன் பண்ணி இருந்தா லாரியிலேயே கொண்டாந்து கொட்டி இருப்பனே. இல்ல, நான் பத்திரிக்கை கொடுக்கலான்னு வந்தேன். பத்திரிக்கையா? கல்யாண பத்திரிக்கை ஏற்கனவே வந்துருச்சே. மாப்பிள தம்பி சபாரத்னா கொண்டு வந்து கொடுத்துட்டு போச்சுங்களே. வாங்க 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 வாங்க. வணக்கம். பொண்ணுக்கு கல்யாணம், அதான் பத்திரிக்கை கொடுத்துட்டு. பத்திரிக்கை வந்துருச்சேன். மாப்பிள சபாரத்னம் தானே வந்து கொடுத்தேன். ஆமாங்க. எனக்கு முன்னால எல்லா இடத்துலயும் பத்திரிக்கை கொடுத்து என்ன அவமானப்படுத்திட்டான். யாரு பேசுறது? யோ பிஏ, இவையா இத வந்துட்டுங்க சார். எவ்வளவு தைரியமா எனக்கே வந்து பத்திரிக்கை வைக்கிறானா? என்ன அர்த்தம்? அவனுக்கு தைரியம் இருக்குன்னு அர்த்தம். இந்த பாருங்க, உங்க பொண்ணை நீங்க எங்கே ஒளிச்சு வச்சிருந்தாலும் அவன் உங்க பொண்ணை கடத்திட்டு போக முடிவு பண்ணிட்டான்னு அர்த்தம். எல்லாரையும் போக சொல்லு. போங்க. உனக்கு தனியா சொல்லணுமா? போயா. இன்னைக்கு தேதி என்ன? 9. நாளை காலையில 10 மணிக்கு தானே கல்யாணம். வெளியேந்து பார்த்தா உள்ள யார் இருக்கான்னு தெரியாத அளவுக்கு ஒரு வேனை ரெடி பண்ணி, சரி, அதுல என் பொண்ணையும் நம்பிக்கையான நம்ம ஆளுங்க பாதுகாப்பு உள்ளே ஏத்து. இப்ப இருந்து சிட்டி பூரா அந்த வேன் சுத்தட்டும். அருமையான ஐடியா. காலையில 8 மணிக்கு கல்யாண மண்டபத்துக்கு வந்தா அவன் உங்க பொண்ணை தேடி உங்க வீடு எங்க இருக்கு, உங்க தோட்டம் எங்க இருக்கு, அங்கெல்லாம் சுத்துவான். ஆனா வேனுக்குள்ள பொண்ணு இருக்க விஷயம் அவனுக்கு தெரியவே தெரியாது. எங்க எந்த வேனை ரெடி பண்ண? 3366 3366. ஓகே, ரெடி பண்ணிடுறேன். இதுக்கு தான் ஒரு பிஏ வேணுங்கிறது என்கிட்ட சொல்லிட்டீங்கல்ல. இந்த ரகசியம் யாருக்கும் தெரியாது, யாரும் காது கொடுத்து கேட்க முடியாது. ஆமா, இது எதுக்கு கொண்டு வந்தேன்? ஓ, யாரோ போன் பண்ணாங்கல்ல. ஹலோ, வச்சுட்டாங்க போல் இருக்கு. 3366. 10ஆம் தேதி 10 மணிக்கு கல்யாணம் மந்திரி பத்திரிக்கை அடிச்சிருக்காரு. அதே 10ஆம் தேதி 10 மணிக்கு கல்யாணம் நீ பத்திரிக்கை அடிச்சு ஊரெல்லாம் கொடுத்துட்ட. விஜயா வேற எங்க இருக்கான்னு தெரியல. இப்ப என்ன பண்ண போற? குட்டையை குழப்பறதுக்கு அப்படி பண்ண மாப்பிள. இப்ப என்ன பண்றதுன்னு புரியலையா? கல்யாண மேட்டருங்கிறது இன்னமும் சாதாரண பிரச்சனையா நினைச்சிட்டு இருக்கிறான். நிறுத்துப்பா. அம்மா, என் பொண்ணு விஜயாவை ஒரு டெம்போ வேன்ல மறைச்சு வச்சிருக்காங்க. இப்போ அந்த வேன் சிட்டி ஃபுல்லா சுத்திட்டு இருக்கு. வேன் நம்பர் 3366. உங்க பையன் கிட்ட சொல்லி எப்படியா காப்பாத்த சொல்லுங்க. கண்டுபிடிச்சிட்டேன். விஜயா எங்க இருக்கான்னு கண்டுபிடிச்சிட்டேன். ஏன் பாக்கறீங்க? மெதுவா சொல்லுங்க. விஜயா ஒரு டெம்போ டிராவலர் வேன்ல மறைச்சு வச்சிருக்காங்க. அந்த வேன் சிட்டி பூரா சுத்திட்டு இருக்கு. இத மந்திரியோட சம்சாரமே என்கிட்ட சொன்னாங்க. அந்த வேன் நம்பர் என்னப்பா? அந்த வேன் நம்பரு சொல்லுங்கப்பா. இவ்வளவு கேட்டதுல மறந்து போச்சுப்பா. மறந்துட்டீங்களா? எந்த காரியத்தையாவது நீங்க பொறுப்பா செஞ்சிருக்கீங்களா? இல்ல எதுக்காவது பிரயோஜனமா இருந்திருக்கீங்களா? தெரிஞ்ச நம்பரை போய் மறந்துட்டேன்னு சொல்றீங்களா? தப்புதான், மறந்துட்டேன்னு சொல்றேன்லப்பா. சபா, சொன்னது மந்திரி சம்சாரம் தானே. அவங்களே இப்ப கேட்டா என்ன? கரெக்ட் மாப்ள. வாங்க. ஷாபாஷ், மந்திரி மனைவியே உங்ககிட்ட சொல்லிட்டாங்களா? யோ பிஏ, தயவு செஞ்சு இந்த விஷயத்தை மந்திரி கிட்ட சொல்லிடாத. அந்த அம்மாவோட வாழ்க்கையை வீணா போயிடும். சொல்லுவேன், சொல்லியே தீருவேன். சொல்லாம இருக்க மாட்டேன். தயவு செஞ்சு சொல்லாதீங்க. விடியா கைய, சொல்லியே தீருவேன். மிஸ்டர் பிஏ, இன்ஸ்பெக்டர்னா பயந்துருவனா? இது மாதிரி நான் எத்தனை இன்ஸ்பெக்டர் பார்த்திருக்கேன். சொல்லுவேன், வேன் நம்பர் சொல்லியே தீருவேன். 3366. எப்படி? என்ன அவருக்கு பிஏவா இருந்து நான் எத்தனையோ தப்புகளை பண்ணியிருக்கேன். எத்தனையோ பெண்கள் வாழ்க்கையை கெடுறதுக்கு நான் உறுதுணையா இருந்திருக்கேன். கடைசியில அவர் பெண்ணு கெடுறதுக்கு நான் உடந்தையா இருக்க மாட்டேன். ஏன்னா எனக்கு 4 பெண்கள் இருக்கு. அவங்க நல்லா இருக்க வேண்டாமா? அதனாலதான் இதை சொல்றேன். ஒரு நிமிஷம், இந்த விஷயத்தை அவர்கிட்ட சொல்லிடாதீங்க. அப்படியே சொன்னாலும் எனக்கு 4 பொண்ணுங்க இருக்க விஷயத்தை அவர்கிட்ட சொல்லிடாதீங்க. சொல்ல மாட்டேன் சார். ஜாமீன்ல வெளியே வந்து கெடுப்பாயா? மறந்துடாதீங்க. வேன் நம்பர் ஐயோ மறந்து போச்சு. 3366. எங்களுக்கு தெரியும். உனக்கு இங்கிலீஷ் தெரியுமா தெரியாதான்னு டெஸ்ட் பண்ணேன். 3366 தமிழ்ல.
எங்கம்மா உங்க வீட்டுக்காரரு? அவரு கள்ளச்சாரம் காய்ச்சல் உங்களை பிடிக்க போயிருக்காருப்பா. கிழிஞ்சது போ. குழந்தைய கில்லு விட்டு தொட்டிலி ஆட்டி விட்டுருவாங்களா? இவங்களே சாரையும் காய்ச்சி சொல்லுவாங்க, இவங்களே போய் பிடிச்சுக்குவாங்களா? என் வீட்டுக்காரர் அப்படி ஒண்ணும் இல்ல. அப்ப கடைசி வரைக்கும் இன்ஸ்பெக்டர் தான், ப்ரமோஷனே கிடையாது. ஓம் திருவந்தே ராஜா வர்ணோ திருவந்தேஜோ பிரகஸ்பதிக்கு திருவந்த இந்திரசாங்கிராயாத்ரயாம் துருவாம். ஓம் மகாவித்யோபேதாய நமः. ஓம் ஸ்ரீ சர்வபூர்வாய நமः. ஓம் ஸ்ரீ மகாகணபதி பிரதாய நமः. ஓம் சர்வமங்களமாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே திரியம்பகே தேவி. கட்டிமேளம் கட்டிமேளம். இந்த கல்யாண மண்டபத்துல பாம்பு வச்சிருக்கிற எங்களுக்கு போன் வந்திருக்கு. செக் பண்ணணும். சர்ச். முப்பளைங்க மேல கை வச்சா செட்டுக்கிறவன் போடா. சார் என்ன சார் இது? தாலி கட்ட போற நேரத்துல வந்து கலாட்டா பண்ணிட்டு இருக்கீங்க. நோ நோ, கலாட்டா இல்ல, போலீஸோட கடமை. எதுவா இருந்தாலும் கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பண்ணுங்க. மிஸ்டர் சபாரத்னம், பாம்பு அடிச்ச இந்த கல்யாண மண்டபமே அம்பேல். இங்க இருக்கிற ஒருத்தரோட எலும்பு கூட தேராது. நீங்க எதுக்காக வந்திருக்கீங்கன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. மந்திரிக்காக வந்திருக்கீங்க. கரெக்ட். 1000 தான் இருந்தாலும் நீங்க மந்திரிக்கு மருமனாக போறீங்க. இன்னைக்கு கோபமா இருக்கிற மந்திரி குண்டு வெடிச்சதுக்கு அப்புறம் பாசத்தால உருகி ஏண்டா ஐஜின்னு என்ன கேள்வி கேட்டா, அதனாலதான் நானே வந்திருக்கேன். சூப்பர். ஏன் வேடிக்கை பார்த்துருக்கீங்க? எல்லாத்தையும் வெளியில வச்சு கேட்ட போடுங்க. அதிகாரம் உங்க கையில் இருக்கிறதுனால கல்யாண மண்டபத்தில் இப்படி பண்றீங்களே. உனக்கு சேர்த்தா ஏன் சொல்றேன்? போயா வெளியில. போகணுமா? பாம் வச்சிருக்காங்க, இவ்வளவு பரபரப்பு பண்றீங்களே. பாம் தயாரிக்கிறவங்களே என்ன கிழிச்சிட்டீங்களா? உங்களுக்கு தெரியாம யாரு அந்த நாட்டுல பாம் தயாரிக்கிறா? மிஸ்டர் சபாரத்னம், நாடகத்துக்காக காக்கி சட்டையை போட்டு ஊரை ஏமாத்துறோம் நான் இல்ல. இது நிஜ காக்கி சட்டை. உங்க அப்பா மரியாதை வெளியில போக சொல்லு. அப்பா வாங்கப்பா போலாம். டேய் சபா, ஒரு பொண்ணு கழுத்துல தாலி ஏற நேரத்துல தடுங்கல் ஏற்பட்டா 4 பேர் தப்பா பேசுவாங்கடா. இப்ப என்னமா உங்களுக்கு கல்யாணம் நடக்கணும் அவ்வளவுதானே? இவன் கழுத்துல தாலி ஏறு. விஜய் வாமா. அப்பா என்னப்பா இந்த இடத்துல தான் கல்யாணம். இதை விட ஒரு பிரமாதமான இடம் இந்தியாவிலேயே கிடையாது. ஐயரே மேலத்தை தட்ட சொல்லியா? ஓம் ஸ்ரீதார்ஜோ பவஹ வர்தோ தேவதஸ்யாத்மதேவம் பவதி மங்களமாங்கல்யே சிவே. ஸ்டாப் இட். என்ன மிஸ்டர், என்ன இதெல்லாம்? டிராபிக் ஜாம் பண்ணி பொதுமக்களுக்கு சிரமத்தை உண்டு பண்றது சட்டப்படி தப்பு. இதே வேலையை நீங்க பண்ணி பொதுமக்களுக்கு சிரமத்தை உண்டு பண்ணா அது மட்டும் தப்பு இல்லையாக்கு? போங்க வேலையை பார்த்துட்டு. இங்க பாருங்க சார், நீங்க இப்படி பண்றதுனால பசங்களோட படிப்பையும் கெடுக்குறீங்க, அரசாங்கத்தோட நிர்வாகத்தையும் கெடுக்குறீங்க. நிறுத்துங்க சார். எங்களால ஒரு 5 நிமிஷம் டிராபிக் நின்று போச்சு இப்படி லோலோன்னு கத்துறீங்களா? மந்திரி வராருங்கிறதுக்காக 5 மணி நேரமா டிராபிக் நிறுத்துறீங்களா? அது தப்பு இல்லையா? ஜாதி ஊர்வலம், கட்சி ஊர்வலம், மத ஊர்வலங்கிற பேர்ல பல மணி நேரமா டிராபிக் நிறுத்துறீங்களா? அது தப்பு இல்லையா? அரசாங்க வேலை, ஆபீஸ் வேலை அப்பெல்லாம் பாதிக்கப்படலையா? குழந்தைங்க பள்ளிக்கூடம் போறது பாதிக்கப்படலையா? பொதுமக்களுக்கு இடைஞ்சல் ஏற்படலையா? என்னையா பேசுறீங்க? நீங்க டிராபிக்கை தடுத்து நிறுத்துறதுனால பிரசவவாதிகள் துடிச்சுக்கிட்டு இருந்த ஒரு பொண்ணு ஆஸ்பத்திரிக்கு போற வழியிலேயே ஆட்டோல சத்தா தெரியவையா உங்களுக்கு? நீங்க டிராபிக்கை நிறுத்துறதுனால சரியான நேரத்துக்கு இன்டர்வியூக்கு போக முடியாம கிடைக்க வேண்டிய வேலை கிடைக்காம போன இளைஞர்கள் எத்தனை பேர் தெரியவையா உங்களுக்கு? நீங்க டிராபிக்கை தடுத்து நிறுத்துறதுனால சவாரி இழந்து வருமானம் இழந்த ஆட்டோக்காரங்க எத்தனை பேரும் தெரியுமா? ரிக்ஷாக்காரங்க எத்தனை பேரும் தெரியுமா? அப்பெல்லாம் நீங்க எங்கேயா போயிருந்தீங்க? இதே ட்ரெஸ் போட்டுக்கிட்டு வேடிக்கை தானே பார்த்துக்கிட்டு இருந்தீங்க. இத பாருங்க சார், நான் பண்றது தப்புன்னு பொதுமக்கள் சொல்லட்டும். அவங்க தீர்ப்பு நான் தலைவணங்கி ஏத்துக்கிறேன். ஆமாங்க, எல்லாரும் நல்லா கேட்டுங்க. இவங்க மந்திரியோட பொண்ணு. நாங்க 2 பேரும் ஒருத்தர் மனசார நேசிக்கிறோம். அது பிடிக்காத மந்திரி இந்த பொண்ணோட கழுத்துல நான் தாலி கட்ட போற நேரத்துல கல்யாண மண்டபத்துக்குள்ள போலீஸ் அனுப்பிச்சு கலாட்டா பண்ணி எங்களை தெருவுக்கு துரத்திட்டாரு.
இப்ப எங்க கல்யாணம் இந்த இடத்துல தான் நடக்க போகுது. அதுக்கு உங்க எல்லாருடைய ஆசீர்வாதம் தேவை. உண்டா இல்லையா? நீங்க கட்டுங்க தலைவா தாலிய. இந்த இன்ஸ்பெக்டர் நாங்க பாத்துக்கிறோம். இன்ஸ்பெக்டர் போயா இங்க போறீங்க? பொண்ணு புள்ளி ஆசீர்வாதம் பண்ணிட்டு போயிருக்கேன். ஐயரே அச்சரத்தாட்ட கொடுங்க. பிடிங்கோ. இருந்து சாப்பிட்டு போயிருக்கேன். எல்லாரும் பிடிங்கோ. அச்சத்தை வாங்கிங்கோ. பிடிங்கோ. இந்தாங்கோ. தலையா தலை என்ன கூட தலை தலையா ஆசீர்வாதம் பண்ணுங்க. அச்சத்தை பிடிங்கோ. அரிசி தின்றாதே. மாங்கல்ய தானம் பண்ணுங்க. கட்டி மேல கட்டி மேல. அச்சத்தை கொடுங்க. பொன்னாரம் கட்டும் மயிலே கல்யாண காட்சி முடித்தே ஹோய் ஹோய் கண்ணாளன் கொஞ்சம் கிளியே பூங்கழுத்துக்கு ஒரு தாலி வந்தது பூமரத்துக்கு ஒரு வேலி வந்தது வாழை மரம் பந்தலின்றி மாலை வந்தது என் ஆசை வாழ கூறுத்தே ஹோய் ஹோய் பொன்னாரம் கட்டும் மயிலே ஒன்றாய் சொல்லவா உன்னைத்தான் கிழவா மானே இளமானே மொத்தத்தை கொள்ளவா மிச்சத்தை வைக்கவா தேனே மலை தேனே உண்டான நேசம் உருவான பாசம் எல்லாம் நீதானே என் காதல் தேசம் என் ஆசை வாழ கூறுத்தே ஹோய் ஹோய் பொன்னாரம் கட்டும் மயிலே கல்யாண காட்சி மூடித்தே ஹோய் ஹோய் கண்ணாளன் கொஞ்சம் கிளியே
தன்னாலே முத்துக்கள் உண்டாக தானோ அதுதானோ முத்தான முத்து பூங்கொட்டு பூமஞ்சத்தை போட்டுக் கொள்ளு ஒரு தாலி வந்தது பூமரத்துக்கு ஒரு வேலி வந்தது ஆடி மரம் பந்தவின்றி மாலை வந்தது என் ஆசை வாழ கூறுத்தே ஹோய் ஹோய் பொன்னாரம் கட்டும் மயிலே கல்யாண காட்சி முடித்தே ஹோய் ஹோய் கண்ணாளன் கொஞ்சம் கிளியே கட்சிக்காகவோ அவனுக்காகவோ எவ்வளவோ பாடுபட்ட என்னையே கொலை செய்ய துணிஞ்சிட்டான். இதுதான் அரசியல்னு இப்ப நான் புரிஞ்சுக்கிட்டேன். என்ன மாதிரி அப்பாவி தொண்டனுக்கு இதுதான் முடிவு. அந்த முடிவு என்னோட முடிச்சு போகட்டும். பார்வதி, அவன் உயிரோடு விடாதே. போய் அவனை வெட்டடா. வெட்டு. நீ சாகரங்கிறது தான் எங்க அம்மாவோட கட்டளை. ஆனா எதுக்காக உன்னை நான் உயிரோட விடுறது தெரியுமா? இனிமே நீ சக்கரனா காலையில உட்கார்ந்துட்டு தாண்டா சட்டசபைக்கு போகணும். தப்பு செய்யற ஒவ்வொரு மந்திரிகளும் தண்டனை இருந்து தப்ப முடியாதுங்கிறத உன்னை பார்த்து உணரணும், திருந்தணும். மந்திரியா இருக்கிற மனுஷனா இருக்கணும், அப்பதான் மக்களை நினைப்பான். நல்லவனா இருக்கணும், அப்பதான் நாட்டை நினைப்பான். இதை உனக்கு ஓட்டு போட்டு ஒவ்வொருத்தரும் உணரணும். அதனால தான் உன்னை உயிரோட விட்டேன். நீ உயிரோட விட்ட, ஆனா நான் உன்னை விட மாட்டேன்.
சபாரத்னம் உங்ககிட்ட இருந்து மகளை பிரிக்கணும்னு மந்திரி நினைச்சாரு, பிரிச்சாச்சு. நீ ஜெயில இருந்து திரும்பி வரப்போ அவர் மகளுக்கு வேற ஒரு கல்யாணம் பண்ணி வச்சிருந்தா நீ என்னடா பண்ணுவ? உன்னை ஜெயிலே கொலை பண்ணி உங்க அம்மாவுக்கு துணையா உன் பொண்டாட்டியும் வெள்ளப்படவை கட்ட வச்சா என்னடா பண்ணுவ? ஐஜியை ஷூட் பண்ணிருக்கேன். என்ன அரெஸ்ட் பண்ணுங்க, அரெஸ்ட் பண்ணுங்க. இவரை ஜெயிக்கவும் முடியாது, எங்களை பிரிக்கவும் முடியாது. தமிழா நீ வாழ்ந்தால் தான் தமிழ்நாடு வாழும். தவறெங்கே நடந்தாலும் கொடி தூக்கிடு. எதிர்காலம் உருவாக எதிர்நீச்சல் போடு. எது வந்து தடுத்தாலும் கொடியாக்கிடு. எல்லோர்க்கும் நன்மைகளே உண்டாக்க பார்ப்போம். பொல்லாத தீமைகளே இல்லாமல் காப்போம்.